என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமா ஓ பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, சொல்லுங்க நன்றி ராஜா ஏசு ராஜா, 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 நன்றி ராஜா ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, கருவை கண்கள் கண்டன, மறைவான் வளர்வதை கவனித்தீரே, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, ஓ பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுட்டி சுட்டி என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுட்டி சுட்டி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுட்டி சுட்டி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுட்டி சுட்டி. அவர் நம்மை கண்டு நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். ஆமென். நம்மை கண்டு நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். அப்போ என்ன கண்டு காப்பாற்றுவதற்கு ஏதாகிலும் இருக்குதா அப்படின்னு கர்த்தர் பார்க்குறார். இவங்களை காப்பாற்றணும்னா ஏதாகிலும் இருக்குதா ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ இல்லையா? அந்த ஆராய்ந்து அறிந்திருக்கிறதுன்னு எப்படி சொல்லிக்கலாம்னா ஆராய்ச்சி பண்ணி அறிய விரும்புகிறார். என்ன ஆராய்ச்சி பண்ணி? இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாகிலும் இவங்க கிட்ட இருக்கா, இவங்களை காப்பாற்றுவதற்கு ஏதாகிலும் இவங்க கிட்ட என்ன செய்து இருக்குதா அப்படின்னு இல்லையா? அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அத்தி மரத்துட்டு ஆண்டவர் போவார் இல்லையா? மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? அத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த அத்தி மரத்தில் ஏதாகிலும் அப்படின்னுவார். 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மார்க் 11:13 அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அதான் நம்ம ஆழமாக கவனிக்கிற வார்த்தை. என்ன பார்க்குறாரு? ஏதாகிலும் இந்த அத்தி மரத்தில் இருக்குமா? ஏதாகிலும் எதுக்கு? இந்த அத்தி மரத்தை சபிக்காமல் காப்பாற்றுவதற்கு இந்த அத்தி மரத்தில் ஏதாகிலும் இருக்கா? அவர் குறிப்பிட்ட ஒன்று மட்டும் அவர் தேடி என்ன செய்யலை, போகலை. எதை? குறிப்பிட்ட ஒன்று இலை மட்டும்தான் போதும் அப்படி போகலை. இல்லை பூ மட்டும் இருந்தால் பூ மட்டும்தான் இருக்கணும், அதை தான் எனக்கு வேணும் அப்படின்னு போகலை.
இல்லை ஏதாவது ஒரு அரும்பு இருந்தால் கூட போதும் அப்படின்னு போகலை, இல்லை ஏதாவது ஒரு இதுதான் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மட்டும் அதை அந்த அத்தி மரத்தில் பார்த்து என்ன செய்யல ஆண்டவர் அந்த அத்தி மரத்துக்கிட்ட போகணும். அப்படி போய் என்ன போயிருக்கணும் அப்படின்னா இதை மார்க்கு தான் அப்படி எழுதுவார், எது ஏதாகிலும் அகப்படுமான். ஆனால் மற்ற எழுதும்போது அதுக்கிட்ட கனியை பார்த்தார், கனி இல்லை, அதனால் சபிச்சுட்டு போயிட்டு வரணுவார். ஆனால் மார்க் எப்படி எழுதுறாரு, அது கனியே இல்லை, அந்த மரத்தட்ட ஏதாகிலும், அதாவது இந்த மரத்தை சபிக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த மரத்துக்கு ஒரு அழிவு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மரத்துக்கிட்ட ஏதாகிலும் ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்று இருந்தால் கூட என்ன செய்வேன், இந்த அத்தி மரத்தை நான் சபிக்க மாட்டேன், இந்த அத்தி மரத்தை நான் அழிக்க மாட்டேன், இந்த அத்தி மரத்துக்கு ஒரு பெரிய அழிவு வராமல் நான் காப்பாற்றணும். அப்படின்னா இந்த அத்தி மரத்துக்கு ஒரு பெரிய அழிவு வராமல் இது வேரோடு என்ன செய்ய போகுது, பட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. பட்டு போகக்கூடிய கீழே பார்த்தீங்கன்னா அது வேரோடு என்ன செஞ்சு போச்சு. 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்தி மரம், இதை அந்த புதுவத்தில் சொன்ன வார்த்தையை அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தின்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னது 3 வார்த்தை, நேத்திக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேன், இப்போ இருக்கிற மாதிரி அப்புறம் இருக்க மாட்டேன், இந்த வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன், இந்த வருஷனுடைய நிலைமை பிரச்சனைகள் எல்லாமே அடுத்த வருடத்தில் மாற்றுவேன், அப்புறமா மாற்றிடுவேன், நாளைக்கு என்ன செய்வேன், ஒரு பெரிய மான். அதை இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே உல்ட்டாவாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருந்த மாதிரி நேத்திக்கு இருந்த மாதிரி இந்த அத்திமரம் என்ன செய்யலை, இன்றைக்கி இல்லை. நேத்திக்கு நல்ல பச்சையாக இருந்துச்சு, பசுமையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வேரோடு என்ன போயிடுச்சு, இனிமேல் அது தலைக்கு என்னவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நான் வழக்கமாக சொல்கிறதான், பிசாசு போராடினா கூட எங்கேயாவது ஒன்று கர்த்தர் என்ன பண்ணிடுவார், தப்பிக்க வச்சிருவார், காப்பாற்றி ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் கர்த்தர் கையை நீட்டிட்டாருன்னா அதுக்கு மேலே ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது. கர்த்தர் கையை நீட்டிட்டாருன்னா அதுக்கு மேலே ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் கையை நீட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாகிலும் அந்த ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஏதாகிலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவதற்கு, ஏதாகிலும் நம்மளை குறிப்பிட்டு இதுதான் எனக்கு வேணும், உங்கள்கிட்ட இதுதான் எங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. இதுதான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. இந்த எரேமியா 18 கூட நம்ம கடந்த இடத்துல வாசிக்கும் போது கவனித்தோம். எரேமியா 18 கூட என்ன செஞ்சோம்னா அதை கவனித்தோம். எரேமியா 18:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருக்கிற ஒரு மண்பாண்டத்தை கண்டேன். அவன் கையிலே கெட்டு போயிற்று. உடனே அடுத்து சொல்றாரு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி சரியாய் கண்டபடி திரும்ப வேறே பாண்டமாக என்ன செய்ய பார்க்குறான். அப்போ தேவனை விருப்பம், ஏதாகிலும் ஒன்று இருந்தால் கூட இன்னும் என்ன பண்ணிடுவேன், உன்னை காப்பாற்றிடுவேன். ஏதாகிலும் ஒன்று இருந்தால் கூட உன்னை என்ன செஞ்சிருவேன், உன்னை காப்பாற்றிடுவேன். உனக்கு பெரிய அழிவு வராமல், உனக்கு பெரிய ஒரு ஆபத்தும் அழிவும் உனக்கு வராமல் என்ன செஞ்சிருவேன்னா, உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றணுன்னு தான் முயற்சி பண்ணுறேன். எப்படியாகிலும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு உங்கள்கிட்ட இதுதான் எனக்கு வேணும்னு குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் நான் எதிர்பார்த்து உங்கள்கிட்ட வரல. குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் இதுதான் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. இந்த அத்தி மரத்தில் கனி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் கனி இல்லை. ஸோ கனி இல்லைன்றதுனால என்ன செய்யலை, இந்த அத்தி மரத்தை நான் சபிக்கலை. என்ன பார்க்குறேன், வேற ஏதாகிலுமாவது இருக்குமா, கனிதான் இல்லை சரி பரவாயில்ல, வேற ஏதாகிலுமாவது இருக்குமா, வேற ஏதாகிலும். எப்படி அந்த மண்பாண்டத்தை வந்து சரி நான் நினச்சது இப்படி தான் வரலடா தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போடாமல், சரி இதை வேறையாவது என்ன செய்யலாம், இப்படியாவது இதை வணைஞ்சிடலாமே அப்படின்னு தன் பார்வைக்கு திருத்தமாக வேறே பாண்டமாக வடையதை போடப்படுது. என்ன செய்கிறாரு, இந்த மண்ணு ஒன்று அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா இருக்கும், சரி அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், இப்படியாவது இதை வச்சிடலாம், இப்படியாவது இதை வைக்கலாம். ஆனால் மண்ணை என்ன செய்ய விருப்பம் இல்லை, தூக்கி வெளியில் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, தூக்கி வெளியில் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஒரு அழிவு வராமல் உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, ஏதாகிலும் இருந்தால் கூட போதும் எனக்கு.
உன்னை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஏதாயிலும் ஒன்று இருந்துட்டா கூட உன்னை என்ன செஞ்சிருப்பேன், உன்னை காப்பாற்றிருப்பேன். ஆனால் ஒன்று கூட இல்லைன்ற போது தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, உன்னை சபிக்க வேண்டியதாக இருக்குது, உன்னை அழிக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஆசீர்வதிக்கிற ஏன் கையாலே உனக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, உனக்கு ஒரு பெரிய ஆபத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. என் கை என்ன கை? ஆசீர்வதிக்கிற கை. ஆண்டவருடைய கை என்ன கை? அது ஆசீர்வதிக்கிற கை. ஆண்டவர் கை ஆசீர்வதிக்கிற கை இல்லையா? அந்த கை என்னன்னா, பேதுரு தண்ணிக்குள்ளே என்ன செஞ்சிருப்பார், முழுகி போயிட்டு இருப்பார் இல்லையா? அந்த கை இல்லைன்னா பேதுரு என்ன பண்ணியிருப்பார், தண்ணிக்குள்ளே முழுகே போயிட்டு இருப்பார். மத்திய 14ஆம் அதிகாரத்தில் காற்று பலமாக இருக்கிறத கண்டு பேதுரு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு கூட்ட உடனே அவர் தமது கையை நீட்டி அவரை தூக்கி விட்டான்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த கையிலனா பேதுரு என்ன பண்ணிட்டு பாரு, முழுகே போயிட்டு பார் இல்லையா? இந்த கையிலனா இந்த அம்மா கடைசி வரைக்கும் நிமிந்தே பார்த்துருக்கவே முடியாது. இந்த நினைச்சிருக்க முடியாது, நிமிந்து பார்த்துருக்கவே முடியாது. லூக்கா 13 அந்த கை இருந்ததுனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, தமது கையை அவன் மேலே வைத்தார். அவர் உடனே என்ன செய்கிறான், நிமிர்ந்து நடந்தான் இல்லையா? அப்போ இந்த கை இல்லை, அந்த கை இல்லைன்னா அவன் என்ன செய்ய முடியாது, வாழ்நாள் முழுவதும் நிமிர்ந்திருக்கவே முடியாது இல்லையா? இந்த கையிலனா அந்த கைமன், அதாவது அந்த நாயினுடைய விதவினுடைய அழுக மாறி இருக்காது. இந்த கையிலனா, அந்த கையிலனா நாயினோட விதவினுடைய கண்ணீர் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காது, மாறி இருக்காது. அவர் பாடையை தொட்டார், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். இப்போ அந்த அம்மாவுடைய கண்ணீர் என்னவா மாறி போச்சு, களிப்பா மாறி போச்சு இல்லையா? அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கரம் இருந்துச்சு, ஒரு கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கரம் இருந்துச்சு இல்லையா? தூக்கி விடுறதுக்கு ஒரு கரம் இருந்துச்சு, ஒரு ஆளை நிமிர பண்ணுறதுக்கு ஒரு கரம் இருந்துச்சு. அப்போ தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்னா, ஆசீர்வதிக்கிற கரம். அது என்ன கரம் அது? அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்னா, என் கை என்ன கைன்னா ஆசீர்வதிக்கிற கை. இதனால தான் ரோமரில் சொல்லும்போது கூட நான் என்ன சொல்கிறேன், ஆசீர்வதிக்கிறதே அன்றி என்ன செய்யாதிருங்கள், சபியாதிருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பவுல் மூலம் என்ன செய்கிறாரு சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கன்றார். அதனால தான் இப்போ என் கை எப்படிப்பட்ட கை, ஆசீர்வதிக்கிற கை. ஏன் ஆசீர்வதிக்கிற இந்த கையினாலே ஒரு பெரிய அழிவை உனக்கு நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆசீர்வதிக்கிற இந்த கரத்தினால ஒரு பெரிய அழிவை உனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். பட் என்னை கொடுக்க வச்சிடாத, என்ன பண்ணிடாத, ஒரு பெரிய அழிவை உனக்கு கொடுக்க என்னை வச்சிடாத. ஆனால் என்ன விரும்புகிறேன், ஒருவேளை மூழ்கி கொண்டிருந்தேன் அவனை தூக்கி விட விரும்புகிறேன். நிமிர முடியாமல் இருந்தேன் அவனை நிமிர பண்ண விரும்புகிறேன் இல்லையா? ஓயாமல் கண்ணீரே வாழ்க்கையாக இருந்தால் உன் கண்ணீரை மாற்ற விரும்புகிறேன். ஸோ இதுக்கு தான் என் கை பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு? கண்ணீரை துடைக்கிறதுக்கு என் கை பயன்படட்டும் இல்லையா? அந்த அழுதுகிட்டே இருக்கிற அழாதம்மா அப்படின்னு சொல்லி உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என் கை பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். நிமிரவே முடியல, எவ்வளோதான் நான் போராடுது அப்படின்னா நிமிரவே முடியாது இருக்கிறவனை நிமிந்து தலை நிமிந்து வாழ வைக்க என் கையை பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். மூழ்கினே இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியலன்னா மேலே எழும்பவே முடியல, கொஞ்சம் கூட உயரவே முடியல. கடந்த வருஷம் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட மேலே வர முடியல, அப்படியே முழுகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என் கையை வச்சு உன்னை என்ன செய்ய வைக்கிறேன், அப்படி தூக்கி உன்னை மேலே விடுறதுக்கு நான் விரும்புகிறேன். என் கை இதுக்கு தான் பயன்படணும்னு நான் விரும்புகிறேன். எதுக்கு? அழுகை கண்ணீரை துடைக்க, உன்னை நிமிர பண்ண, உன்னை தூக்கி விட, உன்னை உயர்த்த, இதுக்கு தான் பயன்படணும். எப்படியாச்சும் என் கை உனக்கு என்னவா இருக்கணும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கையினால் ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிடாத, என்னை வச்சிடாத. ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிடாத, என்னை வச்சிடாத அப்படின்னு தான் நீ கர்த்தர் விரும்புகிறா. கர்த்தருடைய கரம் அந்த விரும்புது. அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஏதாகிலும் ஒன்றை பார்க்குறார். ஏதாகிலும்
ஏதாகிலும் ஒன்று என்ன செய்கிறார் பார்க்க ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்குறார். அப்போ அவர் எதிர்பார்க்குற அது குறிப்பிட்ட ஒன்று இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஏதாகிலும் இருந்தால் கூட போதும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட அதை தான் கவனித்தோம் இல்லையா? சாதாரண ஒரு விருப்பம் தான் கூட என்ன செஞ்சிருவேன், உன்னை நான் விடுவிச்சிருவேன். உன்னை என்ன செஞ்சிருவேன்னா விடுவிச்சா. சாதாரண ஒரு விருப்பம், சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு விருப்பம் இல்லையா, பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு விருப்பம், ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு விருப்பம், உபவாசம் பண்ணுறதுக்கு ஒரு விருப்பம் இல்லையா, அப்படி கூடுவதற்கு ஒரு விருப்பம், ஒரு நலம் விசாரிக்கிறதுக்கு ஒரு விருப்பம், ஏதாகிலும் ஒன்று. அதாவது இதுக்கு தான் அப்படின்னு நான் உன்னை கேட்கல. என்ன கேட்குறேன், ஒரு சாதாரண ஒரு விருப்பம் தான் கூட பரவாயில்ல. எதை விருப்பம், பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, சர்ச்சுக்கு போக, அப்படி உபதேசம் கேட்க, பிரசங்க கேட்க, ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல. பட் ஏதாகிலும் ஒன்றுத்தில் விருப்பம் தான் கூட என்ன செஞ்சிருவேன், உன்னை அழகாக நான் என்ன பண்ணிடுவேன், நீ இருக்கிற பிரச்சனையிலேருந்து, இருக்கிற நெருக்கத்திலேருந்து, இருக்கிற கஷ்டத்துலேருந்து, இருக்கிற கண்ணீர்லேருந்து, இருக்கிற உபத்திரவத்திலேருந்து உன்னை என்ன செஞ்சிருவேன், நான் விடுதலை ஆக்கிடுவேன். உன்னை என்ன பண்ணிடுவேன்னா விடுதலை ஆக்கிடுவேன். உங்கள்கிட்ட நான் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இதுதான் ஒரு ஆசை. என்ன, இது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த அத்தி மரத்தில் ஒரு பழம் இருந்தால் நல்லா இருக்கும், இதனுடைய ஆசை. சரி, அது இல்லைன்றதுனால உடனே என்ன செய்ய விரும்பலை, இந்த மரத்தை நான் அழிக்க விரும்பலை. என்ன எதிர்பார்க்கிற, சரி வேற ஏதாகிலுமாவது இருக்கா, வேற ஏதாகிலுமாவது இருக்கா. அப்போ வேற ஒன்றுமே அந்த மரத்தில் இல்லைன்னும் போது தான் அந்த மரத்தில் என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு பெரிய அழிவை நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அழிக்கிற விருப்பம் இல்லை. இந்த மரத்தை அழிக்கணும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. இந்த மரத்தை ஒன்றுமேலாம ஆக்கி போடணும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. மாறாக என்ன, இந்த மரத்தை எப்படியாச்சும் என்ன செய்யணும், காப்பாற்றணுன்றதுக்காக அந்த மரத்தை சுற்றி சுற்றி வரேன். அந்த மரத்தை அந்த மார்க் 11 என்ன சொல்றாரு பாருங்க, கண்டு அப்படின்னா ஏதாயிரம் ஒரே இடத்துல பார்த்தா தெரியாது. ஒரு மரத்தில் நின்று அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா தெரியாது. என்ன செய்யணும், அந்த மரத்தை சுற்றி சுற்றி பார்க்கணும் இல்லையா. சரி, இதாவது இருக்குதா, இல்லை இதாவது இருக்கா, ஒரு துளிராவது இருக்குதா, ஒரு பூவாவது இருக்குதா, ஒரு சின்ன பிஞ்சியாவது இருக்கா. சரி, அந்த கலையில் தான் இல்லை, எந்த கலையிலாவது இருக்குமா, இந்த கலையில் இல்லை அந்த கலையிலாவது இருக்குமா, கீழே தான் இல்லை மேலேயாவது இருக்குமா, சரி மேலே தான் இல்லை கீழையாவது இருக்குமா, கீழே தான் இல்லை சைட்லையாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை என்ன செஞ்சு பார்க்குறேன், அப்படி சுற்றி 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 பார்க்குறேன், சுற்றி 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 பார்க்குறேன், சுற்றி சுற்றி பார்க்குறேன். அப்போ இந்த மரத்தில் தேவன் என்ன விரும்புகிறா, இது இருக்குமா. அதான் எப்படி பாடுறோம், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. அப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வராரு. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இல்லையா, இந்த பக்கம் சுத்தி அந்த பக்கம் சுத்தி அந்த பக்கம் சுத்தி அந்த பக்கம் சுத்தி அந்த பக்கம் சுத்தி அப்படி சுத்தி சுத்தி பார்த்து அதுக்கு பிறகுதான் அவர் என்ன வராரு, ஒரு முடிவுக்கு வரார் இல்லையா. இப்போ இவர் என்ன செய்யறாரு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை காப்பாற்றுறதுக்காக சுற்றி சுற்றி வரார் இல்லையா. ஆனால் யோபுக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு தான் சுற்றி சுற்றி வரான். எப்படி சுற்றி வரான், எப்படி இவங்களை அழிக்கலாம், எப்படி இவங்களை பாதிப்பு உண்டாக்கலாம், எப்படி இவங்க தேவ பாதுகாப்பட்டு விளக்கலாம், எப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், எப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம், எப்படி உங்களுக்கு ஒரு வியாதியை கொண்டு வரலாம், எப்படி இந்த குடும்பத்தில் சண்டையை கொண்டு வரலாம், எப்படி இந்த குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வரலாம், எப்படி உங்களுக்கு ஒரு குறைவை கொண்டு வரலாம், எதிலெல்லாம் இவங்களை நஷ்டப்படுத்தலாம், எதிலெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்தலாம், எப்படியெல்லாம் இவங்களை தேவனை தூசிக்க வைக்கலாம், எப்படியெல்லாம் இவங்களை அள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் என்ன செய்கிறான், அப்போ சுற்றி 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 வரான் இல்லையா. இதை தான் யோபுன்னு சொல்றாரு, இதை தான் பேதுருவும் கூட சொல்றார் இல்லையா. யோபு என்ன சொல்றார், யோபுக்கு என்ன சொல்றார், உடனே கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கிறான். கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அப்போ பூமி எங்கும் நான் என்ன செஞ்சுன்னு இருக்கிறேன், அப்படியே சுற்றி வரேன். எப்படி, எந்த மூலையிலாவது இந்த யோபை உள்ள நுழைய முடியுமா,
எப்படியாச்சும் இந்த குடும்பம் நல்லா இருக்குது. காலையில் எழும்புறாங்க, குடும்பமாக கூடி என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பார்த்தா பரிசுத்தமாக்குறாங்க, காலையிலே பரிசுத்தமாயிறாங்க. ஐயா எங்களை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நல்ல மன்றாடுங்க. காலையில் குடும்பமாக எழுந்து என்ன செய்கிறாங்க, காலையில் ஜெபிக்கிறாங்க. எப்படியாச்சும் இதை கெடுக்க முடியுமா, எப்படியாச்சும் இதை தடுக்க முடியுமா, எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியும், இப்படி எல்லாம் போராட்டத்தை உண்டு பண்ண முடியுமா. அப்பா கூட்ட கல்யாணம் ஆனால் கூட ஓடி ஓடி வராங்க இல்லையா. பிள்ளைங்க என்ன ஆகி போச்சு, எல்லாம் கல்யாணம் ஆகிட்டா கூட அப்பா கூட்டம் என்ன பண்ணுறாங்க, ஓடி ஓடி வந்துடுறாங்க. எப்போ, அதிகாலையில் தம்பி நாளைக்கு காலையில் அதிகம் ஜபத்துக்கு வந்துடா அப்படின்னா என்ன செய்கிறாரு, ஓடி வந்துடுறாங்க. எத்தனை பிள்ளைங்களோ, 10 பிள்ளைகளை ஓடி வந்துடுறாங்க இல்லையா. அது கல்யாணமாக போய் மகனாக இருந்தாலும் பரவாயில்ல, மகனாக இருந்தாலும் சரி, அப்பா சொன்ன எனவே கிடையாது, தட்டுறதே கிடையாது, உடனே ஓடி வராங்க. அப்படி உள்ள நுழைஞ்சு பார்க்குறான், இதில் ஏதாவது தடுக்க முடியுமா, இவங்க ஜபத்துக்கு வர்றத எப்படியாச்சும் தடுக்க முடியுமா, இவங்க உபவாசம் பண்ணுறத அப்படி தடுக்க முடியுமா, இவங்க பரிசுத்தத்தை ஏதாவது கெடுக்க முடியுமா அப்படின்னு அவனும் என்ன செஞ்சு பார்க்குறான். அவனும் சுற்றி சுற்றி வரான். எதுக்கு சுற்றி வரான், அவங்கள எப்படியாச்சும் அழிச்சிடணும், அவங்கள எப்படியாச்சும் குறைச்சிடணும். இவன் நல்லா இருக்கிறான், இந்த நல்லா இருக்கணும் எப்படியாச்சும் நல்லா இல்லாமல் ஆக்கிடணுன்றதுக்காக அவனும் என்ன செஞ்சு வரான், சுற்றி சுற்றி வரான். நானும் நான் சுற்றி சுற்றி வரான். எதுக்கு, ஏதாகிலும் இருந்தா என்ன நோக்கம், அவனுக்கே ஏதாகிலும் இருந்தால் அழிக்கணும்னு நோக்கம் இருக்கும்போது நான் அவனை உருவாக்கினேன், உனக்காக ரத்தம் செஞ்சு நிற்கிறேன், உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறேன், உனக்காக 6 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறேன், தொங்கி இருக்கிறேன், உடம்பெல்லாம் பிச்சிருக்கிறேன், எவ்வளோ சிரமப்பட்டது எதுக்கு, நான் தரித்திரமாகி உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இவ்வளவு தரித்திரமானதே. அப்போ நான் என்ன யோசிப்பேன், அவனுக்கே இவ்வளோ அறிவு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும். எப்படியாச்சும் என் பிள்ளை என்ன செஞ்சிடணும், காப்பாற்றிடணும், எப்படியாச்சும் என்ன செஞ்சிடணும், அவனை உயர்த்திடணும், ஏதாயிலும் இருக்குமா. அவன் சுற்றி வர்றதை போல நான் என்ன செய்கிறேன், ஆக மொத்தம் யாரும் நம்மளை சுற்றிட்டே இருக்கிறாங்க 2 பேரும் இல்லையா. ஒரு பக்கம் இவரும் சுற்றின்னு கிடக்கிறாரு, ஒரு பக்கம் அவனும் சுற்றுறான் இல்லையா. இப்போ யார்கிட்ட யார் நம்ம கிட்ட என்ன பார்க்குறாங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும். யார் நம்ம கிட்ட எதை பார்க்குறாங்களோ, இப்போ யோபா சுற்றி 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 பார்த்தான், என்ன செய்ய முடியல, அவன் ஒன்றுமே அவன் கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அவன் ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என்ன செய்யவே முடியல, கெடுக்கவே முடியல, தடுக்கவும் முடியல. வளர்றான் வளர்றான், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். கடைசி பார்த்தா பாதத்தை நெய்யில கலவர அளவுக்கு வளர்ந்துட்டார். பாதத்தை நெய்யில கலவர அளவுக்கு என்ன பண்ணிட்டார், அந்த அளவுக்கு தலைவர் வளர்ந்துட்டார். ஏன்னாக்க என்ன செய்யவே முடியல, அதை ஒன்றுமே தடுக்க முடியல. ஏன்னாக்கா அவர் இவன் பார்க்குறான் கெடுக்கிறதுக்கு, அவர் பார்க்குறார் வளர்க்குறதுக்கு இல்லையா. இவன் பார்க்குறான் கெடுக்கிறதுக்கு, அவர் பார்க்குறார். அப்போ அவர் பார்க்கும்போது பார்த்தா இருந்துகிட்டே இருக்குது. அவன் பார்க்குறான், பார்க்குறான், ஓ நீதிமானா இருக்கா, இதுக்கு ஒன்று கொடு இல்லையா, உத்தமனா இருக்கா, இதுக்கு ஒன்று கொடு, சன்மா இருக்கா, இதுக்கு ஒன்று கொடு, பொல்லாப்புக்கு விளக்குறான், இதுக்கு ஒன்று கொடு, தேவனுக்கு பயப்படுறான், இதுக்கு ஒன்று கொடு. ஆக மொத்தம் என்ன, பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டியதாகவே இருக்குது. பார்க்கறதுக்கெல்லாம் அவன் பார்க்கறதெல்லாம் கெடுக்கலாம்னு நினைக்கிறான், இவர் பார்க்கறதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு பார்க்கறவர் கொடுக்கிற மாதிரி இருக்கிறமா, பார்க்கறது கெடுக்கிற மாதிரி இருக்கிறமான்னு நம்ம தான் பார்த்துக்கணும். அவரும் சுத்தி சுத்தி வராரு. எதுக்கு, ஏதாவது ஒண்ணு கூட என்ன பண்ணிடுவேன், ஒன்றை கொடுத்துடுவேன், ஏதாவது ஒண்ணு கூட என்ன பண்ணிடுவேன். சில பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விளையாட்டு போட்டியில் 5 போட்டி 6 போட்டியில் கலந்துக்குவாங்க இல்லையா. ஓட்டப்பந்தில் 3 தேடுற வந்துட்டான், சரி பார்த்தாக்கா கபடியில் இப்படி வந்துட்டான், வாலிபாலில் இப்படி வந்துட்டான், அப்படி பளு தூக்கத்தில் இப்படி வந்துட்டான், ஈட்டி எதில் இப்படி எழுதிட்டான் அப்படின்னு பார்த்தாக்கா ஏதாவது என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான். இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஆக மொத்தம் கலந்த கூட்டத்தெல்லாம் ஒன்று வாங்கினே இருக்கிறான். கலந்த கூட்டத்துலாம் இப்போ அவரும் பார்க்குறான், இது இருக்குது இதுக்கு ஒன்று கொடு, இது இருக்குது இதுக்கு ஒன்று கொடு அப்படின்னு இல்லையா. இந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்கிறவனுக்கும் கொடுக்குறாங்க, பிடிக்காத போகிறவனுக்கும் கொடுக்குறாங்க இல்லையா. காளையை அடக்கனா அவனுக்கும் கொடுக்குறாங்க, காலை அடக்காம போயிட்டா அவனுக்கும் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் என்ன, ஏதாயிலும் இருக்கா உன்னை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட இதுதான் எனக்கு வேணும்னு கேட்கல, பட் உன்னை காப்பாத்துறதுக்கு ஏதாயிலும் இருக்கா, ஏதாயிலும் இருக்கா. அந்த அத்திமரத்தை பார்க்கிறார், அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கிறார், இந்த கலையை பார்க்கிறார், அந்த கலையை பார்க்கிறார், அப்படி பார்க்கிறார், இப்படி பார்க்கிறார். அது அப்படியே நம்ம அந்த கிளையா பார்க்கறத நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு அவயவங்களா பாருங்களேன். சரி இவன் கண்ணில் காட்சி ஏதாவது கொடுக்க முடியுமா,
இவன் சிந்தியை வச்சு ஏதாவது கொடுக்க முடியுமா? இவன் உணர்வை வச்சு ஏதாவது கொடுக்க முடியுமா? இவன் உணர்ச்சியை வச்சு ஏதாவது கொடுக்க முடியுமா? இவன் கால்களை வச்சு ஏதாவது கொடுக்க முடியுமா? இவன் கையை வச்சு ஏதாவது கொடுக்க முடியுமா? ஏன்னா கையும் கல் எதுக்கு பயன்படுத்துறாரு? யுத்தத்துக்கும் என்ன செய்யறாரு? போருக்கும் பயிற்சி வைக்கிறாருல. ஓ சரி, இந்த பேர்ல என்ன பண்ணுது? யுத்தம் பண்ணுது. இந்த கை என்ன செய்யுது? யுத்தத்துக்கு பயன்படுது. அப்ப என்ன செய்யலாம்? அப்படி கொடுக்கலாம். அதுக்கு பார்க்கிறாரு. கண்ணை பார்க்கிறாரு, காதை பார்க்கிறாரு, எல்லா அவயம் பார்க்கிறாரு. எதுக்கு? இதை வச்சு ஏதாவது கொடுக்கலாமா? இதை வச்சு ஏதாவது காப்பாற்றலாமா? இதை வச்சு ஏதாவது காப்பாற்றலாமா? இதை வச்சு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு நம்மளை சுத்தி 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 என்ன பண்ணி பார்க்கறான்? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாராம். நம்மகிட்ட நம்மள ஆராய்ச்சி பண்றாராம். இவன்கிட்ட எதை வச்சு என்ன கொடுக்கலாம், இவனுக்கு எப்படி கொடுக்கலாம், இவனை எப்படி உயர்த்தலாம், இவனை எப்படி மேன்மைப்படுத்தலாம், இன்னும் என்ன பண்ணணும், இவனை உயர்த்தணும், எப்படியாச்சும் இன்னும் இவனை ஆஸ்வதிச்சிடணும், இன்னும் இவனை ஆஸ்வதிச்சிடணும், இன்னும் இவங்கிட்ட என்ன இருக்கு, இன்னும் இவங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சு பார்த்துட்டே இருக்கிறாரா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா? ஆராய்ச்சி பண்ணும்போது எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பார்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன பண்ணிட்டு பாரு அப்படின்னா, நம்ம அப்படியே உட்காந்து தியானிக்கும் போது இதெல்லாம் வருது. அப்படி ஒரு பாயிண்ட் எழுதுற போல அவர் என்ன பண்றாரு? இது ஒன்று இருக்கு, இதுக்கு ஒன்று கொடுத்துடு. இது ஒன்று இருக்கு, இதுக்கு ஒன்று என்ன பண்ணிடு, இதுக்கு ஒன்று கொடுத்துடு. இது ஒன்று இருக்குது, இதுக்கு ஒன்று கொடுத்துரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தாக்க அப்படி தோண்ட 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 என்ன வரும்? புதையெல்லாம் வந்துச்சுன்னா, தேவன் எதிர்பார்க்க ஏதோ ஒன்று வந்துட்டே இருந்துச்சுன்னா, பரவாயில்லப்பா இது இருக்குது, இதுக்கு ஒன்று கொடு அப்படின்னு நம்மளை ஆராய்ச்சி பண்ண 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 ஏதாயிலும் அகப்பட்டு கொண்டே இருந்தா என்ன செய்வாருன்னா, நம்மளை தேவன் எப்படியாச்சும் காப்பாற்றி காப்பாற்றி அந்த ஆசீர்வாதம் அழிக்கப்படாம, நானும் அழிக்கப்படாம, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களும் அழிக்கப்படாம தேவன் என்ன செய்வார்னா காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். அத்தி மரத்தில் போறார். என்ன பார்க்கிறார்? இந்த அத்தி மரத்தில் ஏதாயிலும் அகப்படுமா, ஏதாயிலும் அகப்படுமா. அப்ப அந்த மரத்தை சுத்தி 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 பார்த்து கடைசி அவர் டயர்டாகி போயிட்டார். என்ன இல்லை? ஒண்ணுமே அதெல்லாம் இல்லை. ஒண்ணுமே அதில் என்ன செய்யல இல்லை. அதாவது அதை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கோ இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கோ ஒண்ணுமே இல்லை. மற்ற அந்த அத்தி மரத்தில் என்ன இருக்கும்? ஒன்று இலை இருக்கும் இல்லையா? அந்த அத்தி மரத்துக்கு இலை இருக்கு. அது மத்திய சொல்ல இலைகளை அண்டி வேற கனி ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன செய்வார்? மத்திய சொல்லுவா. அப்ப என்ன இருக்குது அப்படின்னாக்க, ஒரு வேளை இலை இருந்திருக்கலாம் இல்லையா? அது என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு இல்லை, இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண் இல்லையா? அதுல என்ன இருக்கு? அப்ப இருக்கிறத பார்க்கல, அவர் இல்லாத ஒன்ன பார்க்கிறாரு. சரி, எல்லாம் இதை பரவாயில்ல, ஏன் ஆஸ்வதிக்கல அப்படின்னு கேட்டுறாதீங்க சரியா? இப்போ ஏதாயிரம் அப்போ என்ன பார்த்தாரு? ஏதாயிரம் ஒன்று தானே பார்த்தாரு. அப்போ இலை இருக்குது இல்லை, என்ன இருக்கு? உயிர் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு என்ன இருக்கு? ஒரு உயிர் இருக்குல்ல. அவரு பார்க்கறது மேலட்டமா இல்லை, வேற ஏதாயிலும் இருக்குமா? வேற ஏதாயிலும். சரி, இலை இருக்கிறதால தான் உயிரை கொடுத்து வச்சிருக்கிற அப்படி எடுத்துக்கோங்க இல்லையா? இலைக்கு ஒன்று கொடுத்தாச்சு, இலைக்கு என்ன கொடுத்தாச்சு? உயிரை கொடுத்தாச்சு இல்லையா? அடுத்து காப்பாற்றணும்னா வேற ஏதாவது கொடு. காப்பாற்றணும்னா வேற ஏதாவது என்ன பண்ணு, வேற ஏன்னா இதுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. இதுக்கு ஏற்கனவே இப்போ டோக்கன் கொடுக்குறாங்க, கொடுத்தாச்சு இல்லையா? 3000 ரூபாய் என்ன ஆச்சு? வாங்கி ஆச்சு. திரும்ப அதே டோக்கனை கொடுத்தா இதுக்கு கொடுத்தாச்சுமா, வேற டோக்கனை கொடு. வேற டோக்கனை வேற எது கொடுத்தாலும் சரி. என்ன கொடுப்பேன்? வேற டோக்கன் எது கொடுத்தாலும் சரி. ஆனா கொடுத்ததுக்கே ஏற்கனவே திரும்ப கொடுத்தா எப்படி கொடுக்கறது? அப்ப இலை இருக்கிறதால என்ன கொடுத்துருக்கிறேன்? இந்த மரத்துக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறேன் சரியா? அடுத்தது வேற என்ன கொடுக்கறது? உனக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, உனக்கு என்ன கொடுக்கட்டும்? உயிர் இருக்குது ரைட்டு. உனக்கு உயிரை கொடுத்தது எதுக்கு? அந்த மேல பார்க்க ஒரு பச்சை ஒரு விசுவாசி மாதிரி தெரியல அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? மேல பார்க்க எப்படி தெரியற? ஒரு விசுவாசி மாதிரி என்ன பண்ற தெரியற. அதனால உனக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறேன்? உயிரை கொடுத்து வச்சிருக்கிறேன். எதனால? ஒரு விசுவாசி மாதிரி தெரியறதுனால உனக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறேன்? உயிரை கொடுத்து வச்சிருக்கிறேன் தெரியா? திரும்ப நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கு தான் உயிரை கொடுத்துட்டேன். வேற என்ன கொடுக்கறது உனக்கு? வேற என்ன இருக்கு அதை கொடு. வேற என்ன இருக்கு அதை கொடு. என்ன இருக்கு? என்ன? அந்த கடங்கார அம்மா ஒருத்தி போவா இல்லையா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில், ஐயா எங்க வீட்டுக்காரன் எவ்வளோ ஜோமானாரையா, எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? என்ன உண்மையா இருந்தாரையா, உத்தமமா இருந்தாரையா, அப்படி இருந்தாரையா, இப்படி இருந்தாரையா,
ஏன்னா செத்து போயிட்ட பிறகு தான் வீட்டுக்காரனை பற்றி நல்ல நல்லதாக பேசுகிறாங்க இல்லையா? ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரன் நல்லவனு ஒருத்தரும் சொல்கிறதில்ல இல்லையா? ஆனால் செத்து போயிட்ட பிறகு பாருங்க, என்ன அன்னைக்கு எழுதுன லிஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக சொல்லுவாங்க. என்ன லிஸ்ட்டு? வீட்டுக்கார செத்து போயிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரன் அப்படி, எங்கள் வீட்டுக்காரன் இப்படி, எங்கள் வீடு அப்படி தான் நம்மளும் சொல்கிறேன். என்னது, எங்கள் வீட்டுக்காரன் என்ன செஞ்சார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுக்கு பயந்து நடந்தவர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அம்மாவை அடுத்து கேட்கணும், ஆமாம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் வீட்டுக்காரன் இப்படி கடன் வாங்குவான்? கடன் வாங்கும் போது ஆண்டவர் பயந்து இருக்கணும்ல. அவன் என்ன சொல்றா, போது அடியானாகிய வீடு எனக்கு என்னுடைய புருஷன் கொஞ்சம் வாசி வாசி இப்போ என்ன கேட்கணும், கர்த்தருக்கு பயந்து நடந்தா எப்படி கடன் வாங்க தோணும்? இப்போ கர்த்தருக்கு பயந்து என்ன வாங்கக்கூடாது? இப்போ அவர் கடன் வாங்கினா சொல்லியிருக்கிறாரு, கடன் வாங்கன்னு சொல்லலை இல்லையா? பழைய ஏற்பாடே சொல்லிட்டார், அவன் புதிய ஏற்பாடு கூட வேண்டாம் இல்லையா? நீயோ கடன் வாங்காதப்பா கடன் அப்படித்தானே சொல்லிட்டு உபாகமா சொல்லிட்டார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இவன் பயந்து நடந்தது என்ன பண்ணியிருக்க கூடாது? அந்த அம்மா அதான் சொல்றேன், ஏன்னா செத்து போயிட்டு பிறகு என்ன வருது வீட்டுக்காரனை பற்றி, நல்ல நல்ல அப்படி உங்க அடியானே தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்து நடந்தவர், அப்படி நடந்தவர், இப்படி நடந்தவர், சூப்பரானவர், என்ன அப்படி எங்களை அருமையாக பார்த்துக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தா அவன் எப்படா செத்து ஒளிவான்னுவாங்க இல்லையா? எப்படா அவன் செத்து, இவன் தொந்தரவு எப்படா நமக்கு ஒளியும் அப்படின்னு, உன்னை நீ போல திரும்பியே வரமாட்டான் அப்படின்னு சொன்னா கூட செத்து போய் என்ன செய்யறாங்க, ஐயோ விட்டுட்டு போயிட்டே நீ எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லி ஓன்னு ஒப்பாரி வச்சு ஆள்றதா என்ன செய்ய முடியுது, எல்லா சாவடியும் நம்ம பார்க்க முடியுது. இவனும் அப்படிதான் ஒப்பாரி வச்சு ஆள்றா. என்ன ஆள்றா, உமது அடியானாகிய என்னுடைய வீட்டுக்காரன் பெரிய தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தாரு, அறிவீர் வந்தான் என்றார். எலிசாவை நோக்கி, நான் என்ன செய்ய வேண்டும், உங்ககிட்ட என்ன இருக்கு? அதான் கேள்வி. உங்ககிட்ட இருக்கிறத வச்சுதான் அவனை நான் ஆஸ்வதிக்கணும். அவரை பெரியார் அவரு என்ன கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏசு என்ன பார்த்தார், அத்தி மரத்துல என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம என்ன சொல்ற, ஒண்ணுமே இல்லைன்னு கையை விரிச்சுட்டு இருக்கணும் இல்லையா? பாட்டில தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் கறதை வச்சுட்டு யாருப்பா சொல்லுவா? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பார்க்க. அது பிறகு அந்த 10 மணி அதில் வரலாம் வந்துச்செல்லாம் அது ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அது சரியா, அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அது வரும், வரது வாய்ப்பில் இருக்குது, வந்த அன்னைக்கு பார்க்கலாம், அது கொஞ்சம் விளக்கமா. இப்போ என்ன கேட்குறா, என்ன இருக்கு உங்கள்கிட்ட, என்ன இருக்குது? நீ சொல்றல இந்த அழிவு இந்த ஆபத்து உனக்கு வராம தடுக்கணும்னா உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கணும். நீ சொல்ல வர, என் பசங்க என்ன செய்ய வந்து போறான், அடிமைப்படுத்த வந்துட்டான், என் குடும்பம் அடிமைப்பட்டு போக போகுது, எங்க வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், எங்க பசங்க அடிமை போயிட்டான், நான் என்ன செய்ய முடியாது, நான் வாழவே முடியாது, என் குடும்பமே இல்லாம போயிடும், என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். அவர் கேட்கிறாரு, உன் குடும்பம் அழியாம இருக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? உன் குடும்பத்து வருகிற அழிவை தடுக்கணும்னா உனக்கு எங்கிட்ட என்ன இருக்கு? அது இப்படி கூட சொல்றேன். என்ன சொல்ற, அத்திமரத்தை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு பெரிய ஆபத்தும் அழிவும் வராம இருக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கு இல்லையா? உன் பிள்ளைகளுக்கு வேற யாராங்க இல்ல, உன் குடும்பத்துக்கு ஒரு அழிவு வராம தடுக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? அப்ப என்கிட்ட இருக்கிறத வச்சுதான் எனக்கு வர அழிவையும் தடுக்க முடியும், என் குடும்பத்துக்கு வர அழிவையும் தடுக்க முடியும். அப்போ ஒன்னும் இல்லைன்னா தான் என்ன வரும், எனக்கும் ஆபத்து வரும், அழிவு வரும், என் குடும்பத்துக்கும் ஆபத்தும் அழிவும் வரும் இல்லையா? இப்ப எலிசா என்ன கேட்கிறா, சரிம்மா நான் உனக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னுட்டு அவ பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணல. என்ன சொல்றாரு, உடனே ஏன்னா அதை தான் சொல்லிடுவான்னு இவர் உடனே முந்திட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, அதுக்குள்ள வாயை விட்டு நமக்கு எரி வம்பா போயிடும்ல. ஏன்னா நாம என்ன பண்ணிட்டு தெரியாத என்ன பண்ணிட்டோம், நான் உனக்கு என்ன செய்யணும் வேற என்ன பண்ணிட்டோம் கேட்டுட்டேன் இல்லையா? இந்த ஏரோது என்ன செஞ்சிருவார், உடனே அந்த பிள்ளை வந்து நடனம் ஆகுவா இல்லையா? உனக்கு என்ன கேட்டாலும் வாயை வச்சு சும்மா இருக்க கூடாதா, வாயை வச்சுன்னு கம்முன்னு இருக்க கூடாதா? நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், ராஜ்யத்துல பாதியை கேட்டா கொடுப்பேன். உடனே கேட்டா எனக்கு ராஜ்யத்துல பாதி வேணாம், ஆள்ல பாதியை கொடு, ராஜ்யத்துல பாதி எல்லாம் அது முழுசுமே எனக்கு தான் வரப்போகுது, அது முழுசுமே அது எனக்கு தான் வரப்போகுது, நீ பாதி எல்லாம் கொடுக்காத, நான் பாதி வேற பாதி கேட்கறேன், நீ ராஜ்யத்துல பாதின்னு சொல்ற, எனக்கு ராஜ்யமே முழுசா தான் வரப்போகுது, ஏன்னா நீ செத்து போயிட்டு யாரு தான் அடுத்த ராஜ்யத்துக்கு, நான் தானே.
நீ செத்து போயிட்டு அடுத்தது நான் தான், வேற யாரும் கிடையாது இல்ல. அதனால ராஜ்யமே யாரும் தான் எழுது. அந்த ராஜ்யமெல்லாம் எனக்கு வேணாம், என்ன கொடு. நீ பாதி கேட்டல, நான் ராஜ்யத்துல பாதி கேட்கல, ஒருத்தன் உடம்புல பாதியை கேட்கற, அந்த பாதியை கொடு அப்படின்னு கேட்டா. எதனால? இவ சொன்னவனே அவனுக்கு வருத்தமா போச்சு. ஐயோ நம்ம தெரியாதனமா என்ன பண்ணிட்டோம், வாயை விட்டுட்டோமே, என்னடா இது தெரியாது சொல்லிட்டோமே. ஆனா சொல்லிட்டோமே, என்ன செய்ய, செஞ்சுதான். பைபிள் அப்படியே தான் சொல்லுது. என்ன சொல்லுது? மார்க் 6 பார்த்தீங்கன்னா அப்படிதான் பைபிள் சொல்லுது. என்னது? அவள் கூட இருந்தவர்களின் நிமித்தம் அவன் என்ன செய்ய முடியல, அதை மறுக்க முடியாம அதை அப்படியே என்ன செஞ்சாரு, உடனே சேவல் கடை போ, தலையை வெட்டி எட்டுவாங்கப்பா அப்படின்னு அனுப்பிட்டார். இல்ல அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து நிமித்தமோ அதை என்ன செய்ய முடியல, மறுக்க முடியல. அப்படின்னா என்ன கேட்டா, இப்ப எலிசாவும் கேட்டார், என்னமா செய்யட்டும்னு கேட்டார் இல்லையா. பட்டுன்னு நம்ம 1,00,000 ரூபா கொடுத்து என்ன பண்றது. உடனே அவர் கேட்டார், அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம், வார்த்தையை விட்டுட்டோமா. அதனால சொல்லிட்டு உடனே சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு, அதுவும் உனக்கு வருகிற அழிவை தடுக்கனாலும் உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும். உன் பிள்ளைகளுக்கோ உன் குடும்பத்துக்கோ ஒரு அழிவு வராம தடுக்கணும்னாலும் உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும். என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன என்ன இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறான் இல்லையா. அப்ப ஏதாயிலும் அவங்ககிட்ட இருந்ததுனால என்ன செய்ய முடியுது. ஓகே, என்கிட்ட இது இருக்குன்னு சொன்ன பத்தியா, சரி அது போதும் எனக்கு. எது போதும்? அது போதுமே. ஏமா இருக்கிற கடன் அடைக்க இது போதுமா? இருக்கிற கடன் அடைக்க ஒரு குடத்துல என்ன இருக்காது, இது போதுமா? அது குடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பாட்டில்ல இந்த சென்ட் இருக்கு மாதிரி இல்லையா, வாசனை திரவம் சென்ட், அந்த மாதிரி ஒரு திரவம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மை தெரியல. பட் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி 2 டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. ஒரு பெரிய வேத பண்டிதர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டா நிறைய இருக்கிற அந்த குடம் இல்லப்பா, நம்ம தண்ணி குடம் இருக்குமில்ல அந்த மாதிரி குடம் இல்லை. அது என்னது, ஒரு வாசனை திரவியம். அந்த வாசனை திரவியம் என்ன பண்ணுச்சு, ஒரு பாட்டில் இருந்துச்சு, அதை தான் ஒரு குடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அவரு டிரான்ஸ்லேஷன் பண்றார். சரி, ஏதோ ஒரு இருக்கட்டும் இல்லையா. ஆக மொத்தம் என்ன, அவர் கேட்கிற ஒரே கேள்வி, உங்ககிட்ட என்ன இருக்கு. உடனே அவர் சொல்ற, ஒரு குடம் என்ன, அது போதும் எனக்கு. எது போதும்? எனக்கு கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்கல, என்ன இருக்குன்னு தான் கேட்கற. என்ன கேட்டார் அவரு? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படியே கேட்டாரு? இல்ல, என்ன இருக்கு. உன் பிள்ளைகளுக்கு வருகிற அழிவை தடுக்கிறது உங்ககிட்ட என்ன இருக்கு. அப்ப பிள்ளைகள் அழிக்கப்படுவதை தடுக்க யார் கிட்ட இருக்கணும்? அம்மா கிட்ட ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா. அப்பா இல்லை, அப்பா போய் சேர்ந்துட்டா, அதனால அம்மாவை பிடிச்சிக்கலாம் இல்லையா. அவரே அம்மா தான் பிடிச்சார், நாங்கள் ஒன்றும் சொல்லலை இல்லையா. இப்போ என்ன பிடிச்சாரு, சரிம்மா உன் பையனுக்கு, ஐயோ என் பையன் இப்படி பண்றான், என் பையன் அப்படி பண்றான், ஐயோ அப்படின்ற இல்லையா. உன் பையனை காப்பாற்ற உங்ககிட்ட என்ன இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க. அவசரமா ஒரு குடை என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லை எங்க பாட்டில் 1 லிட்டர் கல்லணக்குதுன்னு சொல்லுவீங்க. என்ன இருக்குன்னு சொல்லுவேன். அவர் கேட்கறது எவ்வளவு இருக்குன்னு கேட்கல, உங்ககிட்ட என்ன இருக்கு. ஏன், உன் பிள்ளைகளுக்கு வருகிற அழிவை தடுக்கிறது உங்ககிட்ட ஏதாயிலும் இருக்கணும். இருந்தா தானே என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். உனக்கு வர்ற அழிவை தடுக்கிறனா ஏதாயிலும் உங்ககிட்ட இருக்கணும். அத்தி மரத்துக்கு பார்த்தார், சுத்தி பார்த்தார், ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லை, இனிமே இது கொடுக்குன்ற நம்பிக்கையே இல்லை. அதான் முக்கியமானது. என்ன அப்ப இந்த மரத்துக்கிட்ட என்ன எதிர்பார்த்து இருக்கிறாரு, ஏதாயிலும் அப்படின்னா, அதாவது பழம் இருந்தா ஓகே, பழத்தை எதிர்பார்த்து, பழம் இல்லை உடனே சபிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தார், காய் இருக்கா, இந்த காய் தான் என்ன ஆயிடும், பழத்துக்கு வந்துடும் இல்லையா. அந்த காய் இருக்கா, காயும் இல்லை. அடுத்து என்ன இருக்குது, பூ இருக்கான்னு பார்த்தார், பூ இருந்தா அடுத்து காய் வரும், காய் வந்தா அந்த வருதும், அந்த பூவும் இல்லை. அடுத்து பார்த்தா துளிராவது இருக்கா. ஏன்னா பூ வரணும், அடுத்து என்ன வரணும், துளிர் வந்தாதான் பூ வரும், பூ வந்தாதான் அரும்பெடுக்கும், அரும்பெடுத்தா என்ன செய்ய முடியும், பூ வரும், பூ வந்தாதான் காய் வரும், காய் வந்தாதான் கனி வரும். இப்போ என்ன பார்த்தாரு, அந்த மரத்துக்கிட்ட ஒன்றுனா பார்த்துன்னு வர்றார். பழம் இருக்கா, இல்லை. சரி, காய் இருக்கா, அதுவும் இல்லை. அடுத்து பூ இருக்கா, அதுவும் இல்லை. சரி, துளிராவது இருக்கா, அரும்பாவது இருக்கா, அதுவும் இல்லை. அதுக்கு மேல ஒண்ணு பார்க்க ஒண்ணு இல்லை. ஏன்னா இதுக்கு மேல செய்ய முடியாது. இதுக்கு மேல துளிர்க்குமான்னு, அப்ப அது மேல இருக்கிற நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன இல்லை, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காரியம் கூட அது கிட்ட இல்லை. அத்திமரத்த இல்லை, நம்பிக்கை தரக்கூடிய, என்ன நம்பிக்கை,
இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணா இந்த மரத்தில் என்ன வந்துடும்? கனி வந்துடும். கனி ஏன்னா துளிர் வெட்டாது என்ன வந்துடும்? பூ வந்துடும். பூ வந்துச்சுன்னா காய் வந்துடும். காய் வந்துருச்சுன்னா கனி வந்துடும். அப்ப அந்த நம்பிக்கை என்ன பண்ணும்? அந்த அரும்பை பார்த்திருந்தா கூட, அந்த பூவை பார்த்திருந்தா கூட, அந்த துளிரை பார்த்திருந்தா கூட அந்த மரத்தை என்ன பண்ணிருக்க மாட்டார்னா அழிச்சிருக்க மாட்டார். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறா? நம்மகிட்ட பார்க்கிறா. என்ன பார்க்கிறா? சரி, இன்னைக்கா மாறிடுவேன்ற நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாவது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு தடையே கிடையாது. நம்மளை காப்பாற்றுறது என்னது? ஒரு நம்பிக்கையாவது ஆண்டுக்கு உண்டாக்குமா? நம்மளை பார்த்தா நம்மளை தேடுறார், உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படி வர்றார். சரிப்பா, ஒரு நம்பிக்கை இருந்தா கூட என்ன பண்ணிடுவேன்? ஆசீர்வதிச்சிருவேன். ஒரு நம்பிக்கை இருந்தா கூட என்ன பண்ணிடுவேன்? அப்ப அந்த மரத்தை சுத்தி சுத்தி பார்க்கிறேன், என்ன கூட இல்லை. நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒண்ணு கூட இல்லையே. இப்ப கனியை மட்டும் பார்த்திருந்தாக்கா அந்த மரத்தோட நம்பிக்கை எதிர்பார்க்கல. காய் என்ன வந்துடும்? அடுத்தது இன்னொரு 1 வாரம் 2 வாரத்தை என்ன வந்துடும்? கட்டாயமா அந்த அத்தி பழம் வந்துடும். சரி, காய் கூட இல்ல, பூ இருக்குது, நிறைய பூ இருக்கு. அப்ப என்ன செஞ்சிடும்? 1 மாசம் வெயிட் பண்ண என்ன வந்துடும்? அப்ப ஒரு நம்பிக்கை என்ன வருது? அந்த மரத்தை பார்த்த உடனே என்ன வருது? ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அந்த மரத்தை எந்த மரத்தை பார்த்தா நம்பிக்கை வரும்? பூவு இருக்குது, பூவை எடுத்துருச்சுப்பா, மனநினைச்சு பூவு எடுத்துருச்சு. ஏன்னா பூவை எடுக்கலன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாமரம் பூவை எடுக்காது, கடைசி காய வைக்காது. பார்த்தீங்களா? 1 வருஷம் நல்ல என்ன செய்யும்? அப்படியே பயங்கர பூவை எடுக்கும், நல்ல காய வைக்கும். எது? மாமரம் இல்லையா? மாமரம் எல்லா மரமும். ஆனால் சில நேரத்தில் என்ன இருக்காது? பூவே. இப்போ பூவை எடுத்தால் நமக்கு என்ன நம்பிக்கை வந்துடுது? இந்த வருஷம் நல்லா என்ன செய்ய போகுது? நல்ல மகசூல் வரப்போகுது, நல்லா காய்க்க போகுது. முருங்கை மரம் பார்த்து அப்படி இருக்குது பூவு, அப்படி நிறைய பூ இருக்குது. அப்போ முருங்கைக்காய் என்ன செய்ய போகுது? நிறைய காய்க்க போகுது. கொய்யாசால் என்ன இருக்குது? நிறைய பூ இருக்குது. என்ன வரப்போகுது? நிறைய பார்க்காதீங்க சரியா? நிறைய என்ன வரப்போகுது? நல்ல காய் வரப்போகுது. அத்தி மரத்தில் என்ன வருது? நிறைய பூ இருக்குது. என்ன வரப்போகுது? நிறைய காய் வரப்போகுது. புங்க மரத்தில் என்ன இருக்குது? பார்த்தா ஒண்ணுமே இல்லை இல்லையா? இது மரம் உயிரோட இருக்குமா கூட டவுட் ஆகி போயிடுது. பூவு இல்லைன்னா அந்த மரத்து மேல என்ன வராது? நம்பிக்கை வராது. பூ இல்லைன்னா ஏன் பூ நம்பிக்கை வராது? இது பூ எடுக்குமா? எடுக்காமலையும் எடுக்கலாம், எடுக்காமலும். ஆனா பூ எடுத்துட்டா கட்டாயம் என்ன வந்துடும்? காய் வந்துடும். பூ எடுத்துட்டா கட்டாயமா என்ன வந்துடும்? காய் வந்துடும். ஆனா பூ எடுக்கலனா எடுக்காமலே போறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது இல்லையா? நான் சொல்றது நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம பார்க்கறது இல்லையா? பூ வந்துடுச்சுன்னா கட்டாயம் என்ன வந்துடும்? காய் வந்தே வந்துடும் இல்லையா? எப்படியா நான் சொல்ல, சில பூ உதிர்ந்தா கூட சில பூ என்ன செஞ்சிடும்? நல்ல காய் வச்சிடும் இல்லையா? ஆனா பூவே சுத்தமா இல்லைன்னா என்ன போயிடும்? இந்த வருஷம் பூவே எடுக்கலையே, இந்த வருஷம் காயே காய்க்கலன்னு சொல்லல, என்ன சொல்றாங்க? பூவே எடுக்கலையே. பூவை எடுத்தா தானே காய் வரும். காய் எடுத்து உடனே கிளம்புறதா மீதி கனியாவது வரும், பழமாவது கிடைக்கும். ஆனா என்னவே எடுக்கல, பூவே எடுக்கலையே. போய் பாருங்க எவ்வளவு பூ எடுத்திருக்கமோ அந்த முருங்கை மரத்துல. அந்த பூவை ஒவ்வொன்றா என்ன பண்ணி இருக்குது? அப்படியே கண்ணு அந்த இந்த தலைமுடி மாதிரி அப்படி இப்படி நீட்டிட்டா விட்டு இருக்குது. என்ன வரப்போகுது அப்படின்னா இன்னும் ஒரு 2 வாரம் என்ன வரப்போகுது? நிறைய முருங்கைக்காய் வரப்போகுது. எதை வச்சு? அந்த பூவை வச்சு இல்லையா? அப்ப ஆண்டு என்ன பார்க்கிறா? பழத்தை மட்டும் பார்க்கல, காயை மட்டும் பார்க்கல, பூவாது இருக்கா? பூவாது இருக்க ஒரு நம்பிக்கை. ஓகே இது பரவாயில்ல, தேடி வந்துடும், இது என்ன செஞ்சிடும்? ஏன்னா தமிழில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் அது முளைச்சி வரும்போது தெரியும் இது வருமா இது வராதான்னு இல்லையா? இது வருமா வராதான்னு. சரியா? முதல்ல இப்படி சொன்னாங்க, நான் பார்க்கல. அப்படி பொண்ணு பார்க்க போனால் அந்த பொண்ணை சுண்ணாம்பு என்ன சொல்லுவாங்களாம்? வெத்தலை பார்க்க போடுறதுக்கு என்ன செய்வாங்களாம்? சுண்ணாம்பு என்ன சொல்லுவாங்களாம்? எதை? அந்த பொண்ணை கட்டி பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு டீ எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் டைம் பண்ணி வச்சுட்டுப்பாங்க. என்னது அது எழுதுறதே டீ கொடுத்தா தானே எழுது, அதனால டீ எல்லாம் வேண்டாம். என்ன கொடுங்க? அந்த பிள்ளைய வெத்தலை பார்க்க போட சுண்ணாம்பு என்னார் சொல்லணுன்னு. இந்த பிள்ளை சுண்ணாம்பு என்னாரதை வச்சு அந்த பிள்ளைய கட்டின்னு போடாமா வேணாம்னு முடிவு எடுத்துருவாங்களாம். இந்த பிள்ளை சுண்ணாம்பு எப்படி எட்டு வருவாங்க? சட்டியோட தீவிர பிள்ளையே இருக்குது. என்னது சுண்ணாம்பு தானே கேட்டாங்க. அதை உனக்கு எவ்வளோ வேணும் என்ன பண்ணு எடுத்துக்கோ. அவன் பாப்பா நம்ம குடும்பத்தை சீக்கிரம் அங்கே கொண்டு வந்து வச்சிருவா, தெருவில் கொண்டு வந்து வச்சிருவா. இந்த பொண்ணு வேணவே வேணாம். அந்த பொண்ணு அந்த சுண்ணாம்பை விரல துளியோண்டு எட்டு வந்து கொடுத்தா, ஆஹா இந்த பொண்ணு பயங்கர சிக்கனமான பொண்ணு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம். ஜாதகம் அப்புறம் கட்ட பிரச்சனை, எதை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்களா? நான் அப்படி பண்ணலை, ஆனால் சொல்கிறேன் சரியா? அப்படி சொன்னாங்க. அப்படி என்ன செய்வாங்க? முதல்லாம் அப்படி பண்ணுவாங்களாம். என்ன செய்வாங்களா?
சுண்ணாம்பு எடுத்துட்டு வர சொல்லு பொண்ணு. அதை விரலிட சுண்ணாம்பை பார்த்துட்டு சொல்லுவாங்களா, அது என்னது அப்படின்னா, எவ்வளவு கம்மியாக அந்த பிள்ளை அவ்வளவு சிக்கணும். அப்படி அள்ளி வந்தான்னா அவ்வளவுதான் நம்ம குடும்பத்தை என்ன செஞ்சிட போறா. அவ்வளவு இருக்கிற பாத்திரம் இருக்கிற அரிசி பிரச்சனை ஒரே வாரத்தில் காலி பண்ணிட்டு நம்மளை தெருவு குழந்தை வச்சிருவா சாமி, இந்த பிள்ளை நமக்கு வேடவே வேணான்ட்டு போயிடுவாங்களா. அப்படி ஆண்டவர் என்ன பார்க்கிறா, இன்னைக்கு நம்மளை சுண்ணாம்பு என்ன சொன்ன ஆண்டவர் சுண்ணாம்பு எடுத்துருவான சொன்னா எத்தனை பேர் சுண்ணாம்பு எடுத்து தேடிப்படுவோம் தெரியல. நமக்கு ஏதாயிலும் இருக்கா உன் மேல ஒரு நம்பிக்கை. இப்ப எதை பார்த்து அந்த பொண்ணை சொன்ன இல்லையா, ஒரு கதை ஒரு அது நடந்துச்சு நடல அப்புறம் கட்ட பிரச்சனை, அது முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லாதவன வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நடந்திருக்கலாம் இல்லையா. அப்ப அவங்க எதை வச்சு அந்த பிள்ளை நம்புறாங்க, இந்த விஷயத்துல இவ்வளவு ஒரு சிக்கனமா இருக்கிறானா, கட்டாயமா குடும்பத்துல ஒரு நம்பிக்கை உண்டாக்கிறதானே. ஒரு துளியூண்டு எடுக்கிற சுண்ணாம்புல அந்த பிள்ளைய குறித்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய அந்த மாப்பிள்ளையில ஏற்படுத்திட்டால. என்ன ஏற்படுத்திட்டா, நான் ஒரு சிக்கனமான பிள்ளை, என்கிட்ட எவ்வளவு கிடைத்தாலும் என்ன செஞ்சிருவேன், அதை சிக்கனமான செயல்படுத்துவேன், நான் சிக்கனமான செயல்படுத்துவேன். ஒரு நம்பிக்கை உருவாக்குறாள், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டா இல்லையா. ஆமாவா இல்லைங்களா? ஆமா தானே. அப்படின்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இல்ல. இப்ப நம்மளை பார்த்தா தேவனுக்கு என்ன இருக்கணும், எஸ் கட்டாயம் என்ன பண்ணிடுவா, இவன் மேல ஒரு கிருபை வச்சா இதை வீணாகவே போகாது, ஒரு அபிஷேகத்தோட வீணா போகவே போகாது, கொஞ்சம் காசை கொடுத்தா வீணா போகவே போகாது, எதை கொடுத்தா என்ன போகாது, வீணா போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்மளை பத்தி ஆண்டவருக்கு ஏற்படுமா? என்ன ஏற்படுத்துறா, என்ன எதிர்பார்க்கிறா, ஒரு நம்பிக்கையாவது உண்டாக்குப்பா, ஒரு நம்பிக்கையாவது உண்டாக்கு. எப்படி ஒரு பயிர் முளைச்சு வரும்போது இது எந்த அளவுக்கு வளர நினைப்பை போடுது, அவ்வளவுதான் இந்த வருஷம் நமக்கு நம்முடைய அது பார்த்தாலே தெரியுது. நீ எவ்வளவுதான் ஊரியாவை கொட்டினாலும் எவ்வளவுதான் உரத்தை கொட்டினாலும் என்ன செய்ய மாட்டிருக்குது, தலையவே மாட்டிருக்கு, பார்த்தாலே தெரியுது, அது பார்த்தாலே தெரியுது. ஆனா சில பேருக்கு அப்படி அப்படி முளைச்சு வரும்போது பார்த்தா அப்படியே அந்த 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 அடி மணக்கிற அந்த தடிமண் இருக்க பார்த்தியா, அப்படி முளைச்சு வரும்போது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா முளைச்சிருக்கு, நல்லா முளைச்சிருக்குது, நல்ல மகசூல் வரும். எதை பார்த்து, அது விளைஞ்ச பிறகு இல்ல, அதை பார்த்த உடனே அந்த விவசாயிக்கு என்ன உண்டாக்குது, ஒரு நம்பிக்கை உண்டாக்குது, ஒரு நம்பிக்கை உண்டாக்குது. ஒரு பிள்ளைய பார்த்த செயலை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை உண்டாக்குது. தேவன் என்ன செய்கிறா, உங்ககிட்ட பெருசான எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் உன்னை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையாவது வருமா. இவளுக்கு நம்ம சிந்தனை ரத்தம் வீணா போகாது, இவளுக்கு பட்ட பாடு வீணா போகாது, இவனுக்கு அதை ஆஸ்வதிக்கிறது வீணா போகாது, இவனை ஆஸ்வதிக்கிறது நமக்கு விருதாமா போகாது, எப்படியாவது என்ன செஞ்சிடும், ஒரு நல்ல கனியை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது உண்டாக்குமா, அப்படி ஒரு நம்பிக்கையாவது உண்டாக்குமா. அந்த நம்பிக்கை உண்டாக்கிட்ட அந்த நம்பிக்கையை தேவன் எதிர்பார்க்கிறா. அது கூட இல்லைன்னும் போதுதான் சரி, இதுக்கு மேல அந்த மரத்தை வச்சு உபயோகம் இல்லை, இதுக்கு மேல அந்த மரத்தை வச்சு நோ யூஸ். ஏன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, இத்தனை வருஷம் பார்த்தாச்சு, இவ்வளவு பார்த்தாச்சு, இப்படியெல்லாம் பார்க்கிறேன். நான் சொல்ற கனியை மட்டுமே நான் பார்க்கலையே, கனியை மட்டுமே நான் பார்க்கலையே, அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கை பார்க்கிறேன். அந்த நம்பிக்கை தர முடியுமானால, அந்த நம்பிக்கை உள்ள தர முடியுமா? நான் அந்த ராஜாக்களை சொன்னேன், அந்த அம்மாட்ட என்ன சொல்றா, இதே கருத்தை தான் அவகிட்ட எதிர்பார்க்கிறேன். என்னது உன்கிட்ட என்னமா இருக்கு, உடனே சொன்னா ஒரு கூட என்ன இருக்கு, உடனே சொன்னா சரி நீ போய் ஏற்பாடு என்ன பண்ணு, எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா வெட்டு பாத்திரத்தையும் வாங்குனா இல்லையா, எல்லா வெறு பாத்திரத்தையும் வாங்கு அப்படின்னாரு இல்லையா. நான் சொல்ல ஏற்கனவே கடங்காரி, இவ ஏற்கனவே யார் பாத்திரத்தை கொடுப்பா, இவ ஏற்கனவே யாரு, நான் சொல்றேன் எது தெரியுதோ தெரியும், நம்ம வாங்குற கடை கட்டாயம் தெரிஞ்சு போயிடுது இல்லையா. ஏன்னா கடங்காரன் என்ன பண்ணிட்டான், கடை கொடுத்து என்ன பண்ணிட்டானா, வீட்டுக்கு வந்தே உன் பசங்களை கொண்டா நான் அவனை கூட்டு போறோம், நீ காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், உன் பசங்களை வேலைக்கு அனுப்ப அப்படின்னு சத்தம் போட்டான் இல்லையா. இப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தாலே தெரிஞ்சு போயிடுது. உங்க ஊர்ல இருக்கிறவங்க யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா, பக்கத்துல வீட்டுக்கு வந்தா என்ன தெரிஞ்சு போயிடும், இவன் ஏன் அங்க வரான், இவன் பைனான்ஸ்காரன் ஆச்சு, இவன் வட்டிக்காரன் ஆச்சு, இவன் ஊர் மொடாமொழிங்க ஆச்சு, இவன் ஏன் அந்த வீட்டுக்கு வரான், ஓஹோ அப்ப என்ன வாங்கிருக்கான் போல இருக்குது, ஓ கடன் ஏதோ வாங்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு, கடன் கட்டக்கான ஆள் எங்க வந்துட்டான், நேரா வீட்டுக்கா வந்துட்டான் அப்படின்னு அப்படி பார்த்தவனே தெரிஞ்சு போயிடுது இல்லையா. அவங்க கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது, பாண்டு பத்திரம் நம்ம கிட்ட வந்து காட்ட வேண்டியது இல்லை, நம்ம வீட்டுக்கு யார் வராங்கன்றதை வச்சே நம்ம என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க ஒரு அழகா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. என்ன முடிவு, ஓஹோ தலைவாட்ட என்ன வந்திருக்கிறாங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க, திரும்ப என்ன செய்ய காணும், கொடுக்க காணும். அப்ப இவ கடன் வாங்கினது அதாவது பையனை அடிமைப்படுத்த வந்திருக்கிறான்னா எடுத்த உடனே அடிமைப்படுத்த வர வாய்ப்பு இல்லை.
வந்த உடனே ஒரு வீட்டை ஜப்தி பண்ண வரான்னு வச்சுக்கோங்க, வீட்டை ஜப்தி பண்ண வரான்னு வச்சுக்கோங்க. உடனே எடுத்தோடனே என்ன செய்ய மாட்டான்? ஜப்தி பண்ண வர மாட்டான். என்ன செய்வான்? ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை, 4 முறை, 5 முறை என்ன செய்யறான்? வரான். அவன் என்னென்ன பண்ணுமோ இல்லைன்னா பண்றான் இல்லையா? என்னென்ன பண்ணுமோ பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்ச ஒருத்தன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கான் வீட்டு மேலே கட்டலை. ஒன்று என்ன பண்ணிட்டான்? உடனே ஒரு ஃபோன் அடிச்சுன்னுக்கிறான், ஃபோன் எடுக்கலை. உடனே வந்து நோட்டீஸ் என்ன பண்ணிட்டு டோரில் ஒட்டிட்டு போனாங்க, அதுவும் பார்க்கல. அப்புறம் பார்த்தா பேனர் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டிட்டாங்க, அதுக்கும் அசையலை. அப்போ என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னால், அப்போ எடுத்த உடனே அவன் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வரல, ஒரு முறைக்கு பல முறை வந்திருக்கிறான் இல்லையா? வந்து சந்தேகம் தெரியாமல் கேட்டிருப்பான், சத்தம் காட்டாமல் கேட்டிருப்பான் இல்லையா? அடுத்து கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்டிருப்பான், அடுத்து ரொம்ப சத்தம் போட்டு கேட்டிருப்பான், அப்புறம் சண்டை பிடிச்சி கேட்டிருப்பான். இதெல்லாம் கடன் கொடுத்தவனுக்கு வாங்குறவங்கள டீலிங் இல்லையா? கடன் கொடுத்து என்ன செய்வாங்க? முதல்ல வரும்போது எடுத்த உடனே இவன் அப்படியே சத்தம் போட மாட்டான் இல்லையா? வந்து சந்தேகம் தெரியாமல் என்னாச்சு சீக்கிரம் பார்த்து என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவன் சந்தர்ப்பம் ஏதோ ஒன்று சொல்ல, அவன் உண்மையை சொல்லணும் பொய்யா சொல்லணும், அவன் சந்தர்ப்பத்தை சொல்லிட்டு அப்படி கேட்டு போவான், சத்தம் காட்டாத போயிடுவான். அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் சத்தம் அதிகமாக கேட்கும். அடுத்து வீட்டுக்குள்ளே போக மாட்டான், வாசல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், கேட்க ஆரம்பிச்சிருவான், சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். அடுத்து பார்த்தோன்னா மாடை பிடிக்கிறேன், கண்ணை பிடிக்கிறேன், வீட்டை சாத்துறேன் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிப்பான். இல்லை குண்டா தூக்குறான், அண்டா தூக்குறான், என்ன பண்ணுவான்? அப்படி சத்தம் போட ஆரம்பிப்பான். இதெல்லாம் அசையில இதுக்கெல்லாம் கட்டலைன்னா தான் என்ன பண்ணுவான்? அவன் கடைசி கேட்குறான், சரி உங்கள்கிட்ட பாத்திரங்களும் ஒன்றும் கிடையாது இல்லையா? இவகிட்ட பாத்திரம் தான், அடுத்த வீட்டில் போய் பாத்திரம் வாங்க சொல்கிறான். உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு குடம் தான் இருக்கு, அதில் என்ன இருக்கு இல்லையா? ஒரே ஒரு குடம் தான் இருக்குது, அதில் என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு இல்லையா? அப்போ இவங்ககிட்ட வேற வெட்டு பாத்திரமே. உடனே அவர் சொல்றா, சரி ஊரில் இருக்கிற வெட்டு பாத்திரம் எல்லாம் போய் என்ன பண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ இவ கடங்காரின்னு யாருக்கு ஊருக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்லையா? இவ போய் அடுத்த வீட்டில் போட்டு அக்கா ஒரு அண்டா கொடுன்னு கேட்டா அண்டாவும் கொடுக்க மாட்டான், குண்டாவும் கொடுக்க மாட்டான் இல்லையா? வேணா குண்டாவில் வேணா கொடுத்து வச்சு விடுவா, குண்டாவில் வேணா என்ன பண்ணுவா, குண்டாவில் வேணா கொடுத்து அனுப்பிச்சு விடுவா இல்லையா? ஏன்னா குண்டா கேட்க வந்துட்டா. அப்ப அவன் என்ன முடிவு எடுத்துருவா? ஆஹா ஊரெல்லாம் சுத்தி என்ன பண்ணிட்டா, கடன் வாங்கிட்டா, அது என்ன செய்ய முடியல. இன்னைக்கு நம்ம குண்டா கொடுத்தோமானா இந்த குண்டா அடுத்து எந்த கடைக்கு போதோன்னு தெரியாது இல்லையா? நம்ம ஊர்ல அண்ணன் மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? என்ன செய்வாங்க? காசு கொடுத்தானா காசை வாங்கி போய் சாப்பிடுவாங்க இல்லையா? காசை கொடுக்கலனா இருக்கலாம் அண்டாவை திரும்ப வச்சு சாப்பிட்டு போறோம், அவ்வளவுதான் இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ கடைக்கடையா ஏறி எங்க அண்டா எங்க இருக்குது, எங்க அண்டா எங்க இருக்கு, எங்க குண்டா எங்க இருக்கு அப்படி கடைக்கடையா என்ன பண்ணிருக்க வேண்டும்? நீ ஒரு கடைக்கு 4 கடை தேடி திரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் நல்ல மனசு பார்த்து சரிதாமா இருக்கு எட்டு போமான காசு வாங்கி கொடுத்தாலும் உண்டு, உன் புருஷன் அந்த பக்கம் தலை காட்டவே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் உண்டு தான் இல்லையா? அப்படி அண்டா வச்சு குடிக்கலாம் இருக்கிறான். இப்போ இந்த அம்மா கிட்ட என்ன இருக்குது? ஏற்கனவே கடங்காரி, ஊருக்கே தெரியும். இப்ப காண திரும்ப கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை இந்த அண்டாவை கொண்டு போய் இவன் என்ன செஞ்சிருவா? வித்தாலும் வச்சாலும் போயிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளோ போய் இந்த குழந்தை அவகிட்ட கேட்கலாம், சத்தம் போடலாம், அவகிட்டே ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவ்வளோ கொடுத்துருந்தா ஒரே ஒரு டம்ளர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் அவ்வளோ பெரிய கடங்காரி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறா. என்ன நம்பிக்கை? இவகிட்ட கொடுத்தா இவ திரும்ப கொடுத்துருவான்ற நம்பிக்கை அந்த ஊரார் முழுசுக்கும் இருக்குது. எலிசா என்ன கேட்கிறா? உன் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையாவது ஏற்படுத்தியிருக்கிறியா? உன் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கையாவது. என்ன நம்பிக்கை? நீ போவாரு வெறும் பாத்திரம் கேட்டா உன்னை நம்பி கொடுப்பாங்களா? உன் ஊர்ல இருக்கிறவங்க உன்னை நம்புவாங்களா? உன் ஊர்ல இருக்கிறவங்க உன்னை நம்புவாங்களா? எதில் நம்புவாங்க? எதுக்கு நம்புவாங்க? உன்னை நம்பி என்ன வேணாலும் கொடுக்கலாம், நம்புவாங்களா? உன்னை நம்பி என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லுவாங்களா? உன்னை நம்பி எதை வேணாலும் செய்யலாம், செய்வாங்களா? உன்னை நம்புவாங்களா? உன் ஊர்ல இருக்கிறவங்க நம்பிக்கையாவது காப்பாத்தி வச்சிருக்கிறியா? அப்ப எது இருந்தா கூட போதும் பிரச்சனையை தீர்க்க. இப்ப எலிசாவுக்கு இந்த அம்மாவுடைய பிரச்சனை தீர்க்க என்ன கூட போதும். அட்லீஸ்ட் என்ன ஊருக்கார நம்பிக்கை இருந்தா என்ன கொடுக்க முடியும்? வெறும் பாத்திரத்தை கொடுக்குமா இல்லையா? இந்த வெறும் பாத்திரம் வந்தா தான் என்ன கொடுக்க முடியும்? இந்த எண்ணெயை அதில் ஊத்த முடியும் இல்லையா? அப்பதான் அதை வித்து என்ன செய்ய முடியும்? கடன் அடைக்க முடியும், நீ வாழவும் முடியும். அப்ப எதுல வாழவே முடியாது? மற்றவங்க நம்மளை நம்பலன்னா நம்ம வாழவே முடியாதுன்றாரு. அப்ப எலிசா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஊர்ல இருக்கிறவங்க நம்பிக்கையாவது உங்கள்கிட்ட இருக்கா? காசு பணம் தேவையில்ல, அட்லீஸ்ட் ஊர்ல இருக்கிறவங்க நம்புவாங்களா?
உன் வீட்டில் இருக்கிறவங்க நம்புவாங்களா? உன் தெருவில் இருக்கிறவங்க நம்புவாங்களா? உன் கிராமத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்களா? உன் ஜாதி ஜனவனை நம்புவாங்களா? அப்ப எதுத்த கூட ஆண்டவருக்கு போதும். மற்றவங்க நம்மளை நம்பக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கிறியாப்பா? உன்னை நம்ப முடியுமா? உன்னை நம்ப முடியுமா? உன்னை நம்பினா கூட போதும் எனக்கு. உன்னோட காசை நான் கேட்கல, உன்னோட பணத்தை நான் பார்க்கல, உன் வசதியை நான் பார்க்கல. எதை பார்க்கிறேன்? மற்றவங்க உன்னை நம்புவாங்களா? இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். இன்னைக்கு உன்னை நம்பி நீ கேட்ட உடனே ஒரு 1000 ரூபாய் நம்பி கொடுப்பாங்களா உங்ககிட்ட? உரளமா கடன், அவளுக்கு தான் கடன் இருக்குது, அந்த கடனை திருப்பி அடைக்க முடியல, உண்மைதான். பட் இப்ப நெருக்கடியான சூழ்நிலை. ஆனா இந்த நேரத்திலும் அவ என்ன காப்பாத்தி வச்சிருக்கிறா? நம்பிக்கையை காப்பாத்தி வச்சுட்டான். நம்பிக்கை காப்பாத்தின. ஊர்ல இருக்கிற என்ன வாங்கிட்டா போய் ஓகே அப்படின்னு போயிட்டான்ல. ஊர்ல இருக்கிற எல்லா பாத்திரம் என்ன பண்ணிட்டு வாங்கி வந்துட்டான்ல. சரி, ஒரு ஆள் வீட்டில் பாத்திரம் கேட்கறது பக்கத்து வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? இந்த வீட்டில் குண்டா வாங்கின்னு வரா. இப்போ அடுத்த வீட்டில் குண்டா கேட்டா என்ன சொல்லுவா? ஆமா அங்கே வாங்கினா அப்போ இங்கே ஏன் வாங்குற? அப்போ என்ன பண்ணிருக்கிறா? ஏதோ ஒரு பிளான் என்ன செய்யறா? உள்ள வழியறா. அப்படி இப்போ 2 வீடு தன்னோட 3வது வீடு அக்கா அக்கா அவ ஏதோ ஒரு பிளான்ல தான் இருக்கிற. என்ன பண்ணாத, கொடுக்காதன்னு இந்த அக்கா சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஒரே தெருவில் அக்கான தங்கச்சி என்ன பண்ணிருப்பாங்க? நேரா கூப்பிட்டு சொன்னா கூட உடனே ஒரு மெசேஜ் போட்டுப்பாங்க. என்ன போட்டுப்பாங்க? வரா கொடுக்காத, வரா உடனே பார்த்துருப்பாங்க. கொடுக்காதுன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியலையே, சரி நாளைக்கு அப்படி சொல்லி அனுப்பிக்கணும்ல. ஆக மொத்தம் அந்த தெரு முழுச வாங்கினா கூட ஒரே ஒரு ஆள் கூட இவ்வளவு நம்பாம இல்லை. நிலைமை மோசமா இருந்தாலும், சூழ்நிலை இக்கட்டா இருந்தாலும் அவ கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறாங்க. ஏன்? அந்த அளவுக்கு தன் நம்பிக்கையை அவ வளர்த்து வச்சிருக்கிறான். இவ கேட்டா ஏதோ ஒரு காரியம் இருக்கு, இவ கேட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவ கேட்ட ஏதோ ஒரு நல்லது இருக்கு. அப்ப இவ ஒரு நல்லவன்றதுனாலதான் அவன் என்ன கொடுக்கறான்? அவன் கேட்கறதையெல்லாம் கொடுக்கறான் இல்லையா? சரி, எல்லா வீட்லயும் டம்ளரே வாங்கியிருப்பாளா? எல்லாரும் விட கிளாஸே வாங்கியிருப்பாளா? வாங்கிட மாட்டா இல்லையா? அண்டா வாங்கியிருப்பா, குண்டா வாங்கியிருப்பா, டம்ளர் வாங்கியிருப்பா, தட்டு என்னென்னமா வாங்கியிருப்பா இல்லையா? ஆக மொத்தம் காலியா என்ன இருக்கிறத குடிட்டுப்பா இல்லையா? ஆக மொத்தம் இது என்னடா கொடுமையா இருக்குது. இவன் அண்டாவோட தண்ணி இருக்கு, குண்டாவோட தண்ணி இருக்கு, சரி வேற காலியா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்ன வரும்? இவன் அண்டா கேட்ட வந்தா அண்டா கம்முன்னு போக வேண்டியது தானே. அடுத்து என்ன கேட்டா? குண்டா கேட்டா அதுவும் தண்ணி கூட என்ன சொல்றா? சரி வேற என்ன காலியா இருக்கு, நம்ம என்ன நோக்கத்தோடு கேட்கிறான் அப்படி ஒரு சந்தேகம் வரணும் தானே. ஆனா துளி சந்தேகத்தை கூட அவன் ஏற்படுத்தல. இன்னைக்கு என்ன இருந்தா கூட இன்னைக்கு நம்மகிட்ட போதும். ஆண்டவர் என்ன பார்க்கிறா? அட்லீஸ்ட் மற்றவங்க உன்னை நல்லவங்கன்னு நம்பினா கூட போதும் எனக்கு. ஏன்னா நல்லவன் நம்மள தான் என்ன கொடுப்பாங்க? அவன் ரொம்ப நல்லவன்பா, ஒன்றும் பிள்ளைப்பா கொடுப்பா, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை பரவாயில்ல, அவன் ரொம்ப நல்லவங்க. அப்ப நல்லவங்க நம்மள தான் என்ன கொடுப்பாங்க? நம்ம கேட்கறத கொடுப்பாங்க இல்லையா? நல்லவங்க இல்லைன்னுட்டா அவங்களா அப்படின்ட்டு என்ன பண்றது? அவகிட்டயா கொடுத்து அப்படின்ட்டு என்ன செய்ய முடியாது. அவ வரா அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மூணு வீட்டில் 3 பாத்திரத்தை வாங்கி தூக்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு வரா, நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணிட்டுறா? ஏதோ ஒரு பாடம் வராடா. அப்ப என்ன பண்ணி இழுத்து டோரை எடுத்து லக்க சாத்திரம் அப்படி சாத்திருப்பாள்ல. அவகிட்ட 100 இல்ல 101வது பாத்திரத்தை கொடுத்த கூட அவ எப்படி கொடுப்பா? அவ சரியா வச்சிருப்பா. ஏன்னா அவ நல்லவன்றத அவ ப்ரூவ் பண்ணிட்டான். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நல்லவங்கன்ற பேரையாவது எடுத்திருக்கிறியா? நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற தெருவில், நீ இருக்கிற கிராமத்துல, நீ இருக்கிற சபைக்குள்ள உன்னை நல்லவங்கன்னு எவ்வளவு பேர் சொல்லுவாங்க? யார் சொன்னா எனக்கு என்ன, யார் சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறா. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறத வச்சுதான் உன் பிரச்சனையை தீர்க்கணும். அப்ப இல்லாத ஒண்ணை வச்சு தீர்க்க போறது இல்லை இல்லையா? அப்ப இல்லாத ஒண்ணு, ஐயா நிறைய பேர் இருக்கிறாங்க, சாப்பாடு ஒண்ணுமே உடனே என்ன சொன்னார்? சரி வா நான் கொடுக்குறேன் அப்படியே சொன்னாரு. நான் பேதுரு சாவி எடுப்பா, அதை துறப்பா, அதை காசு எடுப்பா அப்படியே சொன்னாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? 3 நாளைக்கு முன்னாடி சொட்டு ரொட்டி இருக்கு, அது போதும் எனக்கு. எனக்கு தேவை என்ன? ஏது இருக்கணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு?
அப்ப உங்ககிட்ட இல்லாத ஒன்றை வச்சு உன் பிரச்சனை தீர்க்க முடியாது, உன்னை நான் காப்பாற்ற முடியாது, உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னை சேஃபான வைக்க முடியாது. உங்ககிட்ட என்ன இருக்கு? எங்க கிட்ட ஒண்ணு இல்ல கூட, இங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கு? அப்ப இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு நபர்கிட்ட ஒண்ணு இருந்தா கூட போதும் இல்லையா? நம்ம கடந்த வருஷம் உபவாசம் ஜெபிக்கும் போது முதல்ல அதான் கவனிச்சோம் இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தா கூட ஆண்டவருக்கு போதும். ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட போதும் ஆண்டவருக்கு. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க, அந்த குடும்பத்தை பாதுகாக்க, அந்த குடும்பத்தை சேஃபா வைக்க. ஏன்னா இவன் பிள்ளைப்பா இல்லையா? ஒரே ஒரு யோசேப்பு இல்லையா? 3 தலைமுறையை காப்பாற்றினார் பத்தியா? ஒரே ஒரு ஒத்த மனுஷன், ஒரு வாலிபன் இல்லையா? யோசேப்பு அறியாத ராஜன் ஒருவன் தோன்றும் போது என்ன உண்டாகுச்சு? பிரச்சனையே அப்பதான் உண்டாச்சு இல்லையா? யோசேப்பு அறியாத ராஜன் ஒருவன் தோன்றினான், அப்படிதான் பைபிள் சொல்றது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் இல்லையா? யாத்திராகமம் 1:7 எப்படி இருக்குது? யோசேப்பு அறியாத புதிய ராஜன், அந்த முழுசவாசி, யோசேப்பு அறியாத புதிய ராஜன் ஒருவன். அப்ப யோசேப்பு அறிஞ்சு இருக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு என்ன கிடையாது? நோ ப்ராப்ளம். சேஃபா வச்சிருக்கிறான், சேஃபா வச்சிருக்கிறான். ஒரே ஒரு ஆளு என்னது? பார்வோன் நம்பிக்கை பெற்றான் இல்லையா? இந்த யோசேப்பு யாரு? 41ஆம் அதிகாரத்துல பார்வோனிடம் நம்பிக்கை பெற்றான். 41 42 பாருங்க. பார்வோனிடம் நம்பிக்கை பெற்றான் இல்லையா? என்னது? இவனை போல தேவ ஆவியை பெற்றவன் ஒருத்தனுமே கிடையாது. பின்பு பார்வோன் நோக்கி விவேகமும் ஞானமும் உள்ளவன், ஐயா எங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறான், அவங்ககிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கறத விட உங்ககிட்ட நான் கொடுத்துட்டா என் ஊரை பத்திரமா காப்பாத்திருவேன். அந்த நம்பிக்கை யாருக்கு ஏற்படுத்திட்டான் இல்லையா? இப்ப யோசேப்பு இப்பதான் முதல் முறையா பார்க்கிறார். முதல் முறையா அவன் பேச 2 வார்த்தை. அவன் சொன்ன 3 அர்த்தம். என்னது? 2 சொப்பனத்துக்கு விளக்கம் அதான் சொன்னார். வேற ஒண்ணுமே சொல்லல. 2 சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னார். ஒன்னு என்ன சொல்லிட்டா? எஸ், இவன் தான் சூட்டபிளான ஆள். இவங்கிட்ட என் தேசம் முழுசா நான் என்ன கொடுப்பேன், கொடுத்தாலும் என் தேசத்தை எப்படி பாதுகாத்துக்குவான்? பத்திரமா பாதுகாத்துக்குவான். வருஷ கணக்க பார்க்கல. போத்திபார பார்க்கிற 39ஆம் அதிகாரத்துல உள்ள நுழையறான். உடனே சொல்லிட்டா, சரிப்பா நீ என் வீட்டுக்கு அதிகாரியா இரு. வருஷ கணக்க வச்சு இல்ல, மாச கணக்க கூட பார்த்தா தெரியாது. 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனத்துல இருந்து என்றோ யாவையும் என்றோ அவன் எஜமான் கண்டு தயவு வைத்து வீட்டை கொடுத்துட்டாரு பாருங்களேன். தம்பி நீ வீட்டை பார்த்துக்கோ. ஏன்? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. சாப்பிட வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். என்கிட்ட எந்த கணக்கு வழக்கம் சொல்லாத, எல்லாம் நீயே பார்த்துக்கோ. ஏன்? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேல எனக்கு நம்பிக்கை. அப்ப இந்த யோசேப்பு யாரு? போத்திபாருடைய நம்பிக்கை பெற்றார் இல்லையா? 40ல சிறைச்சாலைக்கு போறார். உடனே சிறைச்சாலை அதிகாரி சொல்றான், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உன் மேல எனக்கு, எல்லாரும் நீ கவனிச்சுக்கோப்பா, போப்பா. எல்லாரும் என்ன பண்ணு, எல்லாரும் நீ கவனிச்சுக்கோ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. 40ஆம் அதிகாரத்துல அந்த பானபாத்திரக்காரனையும் சுயமாக யார் கையில ஒப்பு கொடுக்கிறா? யோசேப்புல ஒப்பு கொடுத்துட்டார். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்க போ. இதை முடிச்சு அங்க பார்வோன் அரண்மனைக்கு போனா அவரு சொல்றார், என் ஊரையே நீ பார்த்துக்க போப்பா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னை தவிர வேற யார்கிட்ட அதை கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டானுங்க, இதை உருப்படியா வச்சுக்க மாட்டாங்க. அதனால நீயே என்னவா இரு, அதிகாரி இருப்போம். போத்திபார் நம்பிக்கை பெற்றாரு, சிறைச்சாத்த அதிகாரியை நம்பிக்கை பெற்றாரு, கடைசியா பார்வோன் நம்பிக்கை பெற்றாரு. ஏன்னாக்க எனக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறா, நீ யார் நம்பிக்கை பெற்றிருக்கிற, உன்னை யார் நம்ப முடியும்? இந்த காரியத்தில் ஒரு ஷூட்டான் நபர் உன்னை நம்பி இதை கொடுக்கலாம், உன்னை நம்பி இதை செய்யலாம் அப்படின்னு யாருடைய நம்பிக்கை நீ பெற்றிருக்கிற? உன் வீட்டார், உன் கிராமத்தார், சபையா, யாரோட நம்பலாம்? உன்னை யார் நம்பி எதை கொடுக்கலாம்? தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? உன்கிட்ட பெரிய படிப்பு இருக்கான்னு பார்க்கல, பெரிய பட்டம் இருக்கான்னு பார்க்கல, நிறைய காசுன்னு பார்க்கல. அட்லீஸ்ட் அடுத்தவங்க நம்பிக்கையாவது நீ பெற்றிருக்கிறியா?
அப்ப இந்த நம்பிக்கை இருந்தா கூட போதும். எதுக்கு? இவன் சிறைச்சாலை விடுதலை அவன்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரு? சிறைச்சாலை விடுதலை இல்லையா? எதை எதிர்பார்த்தாரு? ஐயா அந்த தையன் சொன்னான் பாரு, அப்படியே நடந்துச்சுங்க. அவன் சொன்ன அப்படியே நம்பிக்கை வச்சுட்டான்ல, நம்பிக்கை பெற்றுட்டான்ல. அதை பார்த்தோன்னு இவன் சொல்றான், நீ என்னப்பா சின்னசா சொல்லிட்ட, நீ என்ன நீயே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு என் முழு தேசத்தை நீ என்னப்பா இரு, நான் ஒன்னே ஒன்று பார்வன் கையெழுத்து என்கிட்ட கையெழுத்து மட்டும், வேற எந்த கணக்கு என்கிட்ட சொல்லாத, கையெழுத்து மட்டுமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், நீ என்ன வேணா பண்ணு. எல்லாரும் வராங்க, ஐயா சாப்பாடு இல்லை, என்கிட்ட பாருங்க எல்லாம் யோசிப்பட போங்கடா. எல்லாரும் ஐயா எங்க ஆடுவான் எல்லாம் யோசிப்பட போங்க, என்கிட்ட ஏன்டா வரீங்க? ஒரே ஒரு கூட என்கிட்ட வராதீங்க, எல்லாம் எங்க போங்க, எல்லாம் யோசிப்பட்ட போங்க. அவன் சொல்ற வார்த்தை ஏன்? அடுத்த ஊருக்காரன் அடிமை, அடுத்த ஊருக்காரன் அடிமை, அவனை பார்த்தாலே அருவருப்பு. மேய்ப்பெற எகிப்தியருக்கு அருவருப்பானவன். அந்த அருவருப்பானவனை அவ்வளவு நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன காரியம் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும்னா, அடுத்த ஊருக்காரன் அடிமையா போனவன், சோ எந்த ஒரு சிறைச்சாலை ஐதி கைதியப்பட பெரிய தப்பு பழிய சுமத்திக்கிட்டு உள்ள கிடக்க ஜெயில கிடக்கிறவன், அவனை பார்த்து ஒரு நம்பிக்கை வைக்க முடியும்னா எத்தனை வருஷமா வீட்டுல வாழ்றோம்? இனி யார் நம்மளை நம்புறது? இனி யார் நம்மளை நம்ப முடியும்? நம்மளை நம்பின மாட்டேன் என்ன கொடுக்க முடியும்? உன்னை நம்பி பணத்தை கொடுக்க முடியுமா? சொத்தை கொடுக்க முடியுமா? ஆத்தவ கொடுக்க எதை கொடுக்க முடியும்? உன்னை எதை நம்பலாம்? அடுத்தவங்க நம்பிக்கையாவது பெற்றிருக்கிறியா? பெரிய பெரிய கனியை நான் கிட்ட பார்க்கல, கனி இல்லை பரவாயில்ல, பெரிய பெரிய காய்கள் சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்பிக்கையாவது இருக்கா? அப்ப யோசிப்ப உயர்ந்தது என்ன காரணம்? அவன் மேல வச்ச நம்பிக்கை இல்லையா? அந்த கடன் அடைச்சதுக்கு வரக்கூடிய பிள்ளைகளை பண்ற ஆபத்தை காப்பாத்து என்ன காரணம்? நம்பிக்கை இல்லையா? 5000 புருஷன் போஷிக்கப்படுறது என்ன காரணம்? ஒரு நம்பிக்கை. உன்கிட்ட என்ன இருக்கு? ஆனா அந்த 3 பேர் கட்டி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அந்த சின்ன பையன் கிட்ட 5 அப்பம், அது 3 நாளைக்கு முன்னாடி சுட்டதோ 10 நாளைக்கு முன்னாடி சுட்டதோ இருக்கு. என்ன அது என்ன இருக்கு உங்கள்கிட்ட? அதான் கேள்வி. அது எப்ப? அதெல்லாம் உனக்கு கேட்கல. என்ன உங்கள்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? 5 அப்பமோ 2 மீன் இருக்கு, போதும் எனக்கு அது போதும்பா. உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு போதும். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு உன்னை ஆசீர்வதிக்க உங்கள்கிட்ட என்ன இருக்கு? எவ்வளவு இருக்கு நான் கேட்கல, என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். இன்னைக்கு என்ன சொல்லுவேன்? ஐயா என்கிட்ட இருக்கு. என்ன இருக்கு? அடுத்தவங்க நம்பக்கூடிய நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. நான் நம்புறதில்ல, அடுத்தவங்க என்ன நம்பக்கூடிய நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும். இது ஒண்ணு கூட இல்லாம போனதாலதான் அத்திமரத்தை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. இது ஒண்ணு கூட இல்லாம போனது, இந்த நம்பிக்கை கூட என்ன போச்சு, இல்லாம போயிடுச்சு. ஊர்ல யாரும் நம்ம நம்ப முடியல, சர்ச்சில் யாரும் நம்மளை நம்ப முடியல, நம்ம இருக்கிற சமுதாயத்தை யாரும் நம்மளை நம்ப முடியல. அடுத்தவங்க நம்பிக்கையாவது இருக்கா? அடுத்தவங்க நம்பக்கூடியதாக இருக்கிறியா? இந்த பிள்ளை சொன்னா ஏதோ ஒரு சொல்றாப்பா, நல்லதான் இருக்கும், நல்லதா தான் இருக்கும், நம்ப முடியுங்களா? தம்பி சொல்றான் ஏதோ நல்லதுக்கு தான் இருக்கும், இந்த அம்மா சொல்றாங்க, இந்த ஐயா சொல்றார் ஏதோ நல்லதுக்கு இருக்குப்பா, அவன் ரொம்ப நல்லவங்க தான்ப்பா, ஒன்றும் அப்படி மோசமானவன் கிடையாது, தப்பானவன் கிடையாதுப்பா. அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்கிற இடத்துல நல்லவங்கன்ற நம்பிக்கை அது ஏற்படுத்தி இருக்கிறியா? இது இருந்தா கூட போதும். நீ இருக்கிற இடத்துல நம்ம நல்லவங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருந்தா கூட கத்த அழிவு வராமல காப்பாற்றிடுவார். ஆனா அது கூட இல்லையே. காசு தான் இல்லை, பணம் தான் இல்லை, சொத்து இல்லை, பரவாயில்ல, நம்பிக்கை. ஊரே கடன், ஆனா அவ சொல்ல முடியும், நான் போய் எந்த வீட்டுல என்ன கேட்டாலும் என்ன நம்பி கொடுப்பாங்க. ஏன்? அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றி நிற்கிறேன். நான் நல்லவன்றத என் ஊருக்கு நிரூபிச்சு வச்சிருக்கிறேன். எந்த வீட்டுல வாங்க சொல்றேன், எந்த வீட்டுல வெளியே சொல்றேன், நான் எந்த வீட்டுல கால வைக்க முடியும்? என்ன போனக்க வேணான்னு யாரும் சொல்ல முடியாது, வான கூப்பிட தவிர வேணான்னு சொல்ல முடியாது. அத்தனை வீட்டுல நுழைஞ்சிட்டான்ல, வீடு நிறைய பார்த்த நிரப்பிட்டான்ல, அத்தனை வீட்டுக்குள்ள நுழைஞ்சி இவ்வளவு பெரிய கடங்காரி, கடன் அடைக்க முடியாத நிலையில உள்ளவ இத்தனை வீடுகளுக்குள்ள நுழைஞ்சி வீடு நிறைய பாத்திரத்தை நிரப்பிட்டான்ல. எது? அவன் நம்பி அவன் மேல வச்ச நம்பிக்கை, அவன் மேல வச்ச நம்பிக்கை. 5000 பேர் இருக்கிறாங்க புருஷங்க, என்னப்பா இருக்கு? அது போதும் எனக்கு கொண்டாயா, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும்.
இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம மேல மட்டம் வைக்கிற நம்பிக்கை. நம்ம மற்றவங்க நம்புறது வேற, மற்றவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை. என்ன நம்பணும்? நம்மள நல்லவங்க நம்பணும். மற்றவர்கள் நம்மள நல்லவங்க நம்பிட்டாலே நம்மளை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனா காப்பாத்துறனா அந்த நம்பிக்கை கூட நம்ம இல்லாம போயிட்டோன்னு அர்த்தம். ஏன் அந்த அத்திமரத்தை அழிச்சாரு? ஏன் அந்த அத்திமரத்துக்கு ஒரு பெரிய அழிவு வந்துச்சு? அழிக்கணும்ன்ற தேவன் நோக்கம் அல்ல. அழிக்கணுன்றது, இந்த மரத்தை அழிக்கணும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. மாறாக என்ன? என் கை ஆசீர்வதிக்கிற கை, இது அழிக்கிற கை அல்ல. இந்த கையை வச்சு தூக்கி விட்டுருக்கிறேன், இந்த கையை வச்சு நிமிர வச்சிருக்கிறேன், இந்த கையை வச்ச கண்ணீரை தொடக்க வச்சிருக்கிறேன். இந்த கை எப்படிப்பட்ட கைனா, இது ஆசீர்வதிக்கிற கையை தவிர இது அழிக்கிற கை அல்ல. ஆனா அந்த ஆசீர்வதிக்கிற கையை அழிக்கிற கையா மாத்திராத. இந்த கை ஆசீர்வதிக்கிற கை, இந்த ஆசீர்வதிக்கிற கையை அழிக்கிற கையா மாத்திராத. எப்ப மாத்துவ? நீ இருக்கிற இடத்துல உன்னை நல்லவங்கன்ற நம்பிக்கை இழக்க வச்சிட்டனா இந்த கை என்னவா மாறிடும்? உன்னை அழிக்கிற கையா மாறிடும். இது அழிக்கிற கையா மாறிடும். உன்னை ஆஸ்வதிக்கணும் தான் விரும்புறேன், அழிக்கின்றது விருப்பம் அல்ல. ஆனா ஆஸ்வதிக்கிற கையை அழிக்கிற கையா மாத்திடாத. கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவனுக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கலனாலும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? மற்றவங்க நம்மளை நல்லவங்கன்ற ஒரு நம்பிக்கையாவது ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கை கூட நீ இழந்துட்டனா உன்னை காப்பாற்றுறது எனக்கு கஷ்டம், உன்னை காப்பாற்றுறது எனக்கு கஷ்டம், உன்னை காப்பாற்றுவது கஷ்டம். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம், தேவ சமூகத்துக்கு நேரம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மற்றவங்க ஒரு நம்பிக்கை கூட இழந்து போயிடாத. மற்றவங்க உன்னை நம்பினா கூட உன்னை நான் காப்பாத்திருவேன். உனக்கு ஒரு பெரிய அழிவு வராம நான் தடுத்துருவேன். ஆனா மற்றவங்க நம்பிக்கையை கூட நீ இழந்துருவன்னா உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த அத்தி மரத்துக்கு வரக்கூடிய அந்த அத்தி மரத்துக்கு வர ஆபத்தை ஏன் தடுக்க முடியல? கனியை மட்டும் அந்த அத்தி மட்டும் பார்க்கல, மற்றவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை அந்த மரத்தை பார்க்கிறார். அப்போஸ்தலர் 11 பர்னபாத்தை சொல்லப்படுது, அவன் நல்லவனும் அவன் நல்லவனும். பர்னபாவை பத்தி சொல்றார், அவன் நல்லவன். இந்த பர்னபா யார்? அவன் நல்லவன். யூதர் எல்லாரிலும் நல்லவன். அந்த யோகில ஒரு பிரச்சனைனா அப்போஸ் எல்லாரும் சொல்றாங்க பர்னபாவை அனுப்பலாம், அவன் பார்த்துவான் எல்லாத்தையும். அப்போஸ்தலர் நம்பிக்கை பெற்றவர் பர்னபா.
அவர் நல்லவர். நம்ம இருக்கிற இடத்துல நல்லவங்கன்ற ஒரு நம்பிக்கையாவது ஏற்படுத்துப்பா. இந்த நம்பிக்கை ஏற்படுத்திட்டா கூட உனக்கு ஒரு பெரிய அழிவு வராம நான் காப்பாற்றிடுவேன். இதை கூட உன்னால் ஏற்படுத்த முடியலன்னா உன்னை எப்படி காப்பாற்ற நினைக்கிற? கனியை தான் காத்த, கனி இல்லை. நம்பிக்கையாவது ஏற்படுத்து. நம்பிக்கை, அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கையாவது உண்டு பண்ணு. அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? உனக்கு வருகிற பெரிய ஒரு அழிவை காப்பாற்றிடும். அந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு அந்த ஊரில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சிருந்தா அதுதான் அவன் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை தடுத்துச்சு. பெரிய ஆபத்தை தடுத்துச்சு. அத்திமரம் அப்படி இல்லாமல் போயிடுச்சு. அதனால என்ன செய்ய முடியல? அந்த அத்திமரத்தை காப்பாற்ற முடியல. ஏதாகிலும் ஒன்றை மட்டும் கொண்டு இதுதான் அப்படின்னு பார்க்கல. எது இருந்தாலும் பரவாயில்ல. குயவன் வீட்டுக்கு போக சொன்னவர், வேறே பாண்டமா, இதுதான் வரல, சரி பரவாயில்ல, வேற பாண்டமாவது செஞ்சிடலாம். வேறே பாண்டமா. இன்னைக்கு தேவன் தீர்க்கமா எதிர்பார்க்கறது மற்றவங்க நம்மளை பார்த்து நல்லவங்க நம்பணும். மற்றவங்க நம்மளை பார்த்து நல்லவங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நடக்க இருந்தா கூட நமக்கு வருகிற அழிவை தேவன் தடுத்து நம்மளை காப்பாற்றிடுவார். கதை தீர்க்கமா எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட. அடுத்தவங்க நம்பக்கூடிய அளவுக்காவது இருப்பா. பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல எங்க நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. ஆனா இந்த நம்பிக்கை இருந்தா கூட எங்களை காப்பாற்ற முடியும்னா அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கையாவது நாங்கள் ஏற்படுத்தி வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்கள் எங்கள் நம்புகிற அளவுக்கு நாங்கள் இருப்போம். மற்றவர்களும் எங்களை நம்பக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருப்போம். எல்லா விஷயத்திலும் எங்களை நம்பலாம். அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் எங்களை அவங்க நம்பலாம். அந்த அளவுக்கு எங்கள் செயல்பாடுகள் இனி இருக்க ஆண்டவரே. எங்களை நம்பி எங்களையும் எங்களை குடும்பத்தையும் ஒரு பெரிய ஆபத்துகளும் அழிவும் வராமல் காப்பாற்றிருங்க சுவாமி. எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்தும் அழிவும் வராமல் எங்களை காப்பாற்றிடுங்க. எங்களை காப்பாற்றிடுங்க. கர்த்தர் காப்பாற்றி ஆசீர்வதிக்க போவதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமை உள்ளக்கதை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் அழிவும் வராமல் காப்பாற்றிருங்க. கரம் இருக்கட்டும். சகல துதிகர மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.